எல்லா புகழும் இறைவனுக்கே. சைபா ஐஇஇ இன்னைக்கு நடத்தக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். நமது வாழ்வை மேம்படுத்த உணர்வுகளை எப்படி கையாள்வது அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்த எக்ஸ்பர்ட் வந்து அவங்க டைம் கொடுத்ததே பெரிய விஷயம். ஸோ டாக்டர் சகாயராஜ் அவங்கள வந்து வெல்கம் பண்றேன். ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி, அனுகிரகம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். ஸோ வெல்கம் சார். Thank you, sir. எஸ் சார், ப்ளீஸ் சார், ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Start பண்ணலாமா சார்? எஸ் சார், ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Okay. Can you see my screen, sir? Hello? Can you see my screen? Yes, I can see the screen. Oh, thank you, sir. Thank you, sir. Good, sir. Good evening to everybody. It's a pleasure meeting you all. எல்லாரையும் இந்த வெபினார் மூலமாக சந்திப்பதில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த குறிப்பாக இது வந்து நம்முடைய உணர்வுகளை எப்படி கையாளுவது அப்படின்ற ஒரு தலைப்புல தான் நான் உங்களோட பேசலான்னு இருக்கேன். என்னுடைய இந்த பவர் பாயிண்ட்லாம் ஆங்கிலத்துல தான் இருக்கு, பட் நான் முழுமையாக தமிழ்லயே பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். அப்ப எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல இருக்கும்னு நான் நம்புறேன். எந்த நேரத்திலையும் நீங்க வந்து ஏதாவது உங்களுடைய தகவல்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அல்லது உங்களுடைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கேளுங்க. நம்ம வழிபட தெய்வத்தை நினைச்சு ஒரு நிமிஷம் அமைதியா இருப்போம். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ப்ரேயர், ஒரு சின்ன ஜெபம் சொல்லிட்டு அமைதியாக நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்வுல பங்கேற்போம். சந்தோஷம். ஒரு 44 பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெவ்வேறு பின்னணியில உள்ளவங்களா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் வந்து என்னுடைய இருந்து நான் கற்றுக்கொண்டதுல இருந்து அனுபவத்துல வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன்.
Hello. Yes, Can sir. you Voice கேக்குதுங்க சார். Clear, கேக் sir. சார் கேக்குதா Yes, sir. சார்? Yes, sir. Yes, sir. ஓகே சார். Hope it will. இந்த உணர்வுகளின் முதிர்ச்சி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஓகே, முதல்ல வந்து ஐக்யூ அப்படின்றதான் அதிகமாக பேசப்பட்டது. குறிப்பாக நம்ம வந்து மெஷர் பண்ணலாம், அறிவுத்திறன் எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்கு அவர் ஒரு மெத்தடு யூஸ் பண்ணாங்க 1905 தான். அப்ப அது வரைக்குமே இந்த ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸ் ஐக்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எதுவிதமான வசதி வாய்ப்புகள் இல்லாம இருந்தது. அதுக்கு பின்னாடிதான் 1905க்கு அப்புறம் தான் நிறைய வளர்ச்சிகள் இந்த ஃபீல்டுல ஏற்பட்டது என்று கூட சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது இரண்டாம் உலகப்போர் சமயத்துல முதல் உலகப்போர் சமயத்துல இது அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இது தொடர்ந்து 1980களில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது. எப்படி அப்படின்னா அறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அது மட்டும்தான் பார்த்தாங்க. அதையும் தாண்டி நமக்கு தேவையானது உணர்வு பூர்வமான ஒரு முதிர்ச்சி அப்படின்றத 1995ல டேனியல் கோல்மன் என்ற ஒரு ஆசிரியர் எழுதிய EQ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற புத்தகம் வந்து இதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சது. ஒரு நிறுவனமாக இருந்தது, ஒரு கம்பெனி இருந்தாங்க. அந்த கம்பெனியில வந்து அவங்க வந்து மெயினா வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த LIC அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இளைஞர்களை திரட்டினார்கள். எதற்காக அப்படின்னா அவங்களுக்காக பணி செய்வதற்காக. அந்த இளைஞர்களுடைய பணி என்னன்னா, LIC ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி போய் வந்து அவங்க கிளையன்ஸை பிடிக்கணும். அவங்க மக்கள் வந்து அவங்களுடைய கம்பெனியில வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு முயற்சிகள் எடுக்கணும். அந்த விதமான வேலை தான் இவர்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அந்த மாதிரி இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க 10 இளைஞர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த 10 இளைஞர்களுமே பல்கலைக்கழகங்கள்ல கோல்டு மெடல் பெற்றவர்கள், யூனிவர்சிட்டியில எல்லாம். அப்படிப்பட்ட இளைஞர்களை தான் தேர்ந்தெடுத்து அவங்களை வந்து பணிக்கு அமர்த்துகின்றார்கள். அவர்கள் அந்த இளைஞர்கள் எல்லாமே ரொம்ப உற்சாகமாக இந்த பணியில வந்து நம்ம சிறப்பா செய்யணும், நிறைய பேரை கொண்டு வரணும், நிறைய கிளையன்ஸை கொண்டு வந்து நாம வந்து இந்த முதலீட்டை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க இந்த இளைஞர்கள். அப்படி ஒவ்வொரு இடமாக செல்லுகின்ற பொழுது இன்னைக்கு வந்து யார் வந்து உடனே கூப்பிட்ட உடனே இந்தாங்க நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், எங்களுடைய பணத்தை கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க போய் ஒவ்வொரு கதவா தட்டுறாங்க, நிறுவனங்களுக்கு போறாங்க, கம்பெனிஸ் போறாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போறாங்க. அப்படி பல இடங்கள்ல போகும் பொழுது எல்லாருமே என்ன சொல்றாங்க, அப்படியா பாப்பா சார், செஞ்சிடுவோம் சார், நாளைக்கு வாங்க சார், அடுத்த வாரம் வாங்க சார் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க. அப்ப இந்த இளைஞர்கள் காலையில உற்சாகமாக போன அந்த இளைஞர்கள் மாலையான பொழுது திரும்பி அந்த கம்பெனிக்கு வரும் பொழுது சோர்ந்து மிக கவலையோடு வேதனையோடு திரும்புகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படிதான் நடந்து போயிட்டு இருக்கு. ஒரு வாரத்துல ஒரு கிளையண்ட் கிடைச்சாங்கனாலே அது ஒரு பெரிய காரியம் அப்படின்ற அளவுக்கு
அவங்களுக்கு யாருமே கிடைக்கல. நாட்கள் தள்ளி போய் கொண்டிருக்கின்றது. முதல்ல இந்த கம்பெனியில வந்து ஒரு 10 இளைஞர்கள் சேர்ந்தாங்க இல்லையா? முதல் வாரத்துல வந்து ஒரு இளைஞர், "எப்பா எனக்கு இந்த வேலை ஒத்து வராதுன்னு" போயிட்டாரு. 2வது வாரத்துல ஒரு 5 பேர் போனாங்க. 3வது வாரத்துல 8 பேர் போயிட்டாங்க. அந்த மாத கடைசியில ஒருவர் மட்டும், அந்த 10 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் நிலைத்திருந்தார். அந்த 9 பேருமே, "எப்பா இந்த வேலை எனக்கு ஒத்து வராது" என்று துண்ட காணோம், துணிய காணோம் அப்படின்னு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அவர்கள் அறிவில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக, அறிவாளிகளாக, அறிவு திறன் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய உணர்வு பூர்வமான முதிர்ச்சி, குறிப்பாக ஏமாற்றங்களை தாங்கக்கூடிய சக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா? அந்த ஏமாற்றங்களை தாங்கக்கூடிய சக்தி மிகவுமே குறைவாக இருந்தது. அப்ப அவங்க நல்லா படிச்சு யுனிவர்சிட்டியில கோல்டு ரேங்க்லாம் வாங்கியாச்சு. ஆனா சமூகத்துல அந்த வேலையை எடுக்கும் பொழுது, தோல்விகள் ஏற்படுகின்ற பொழுது, ஏமாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது, அதை சந்திக்கக்கூடிய திறன் அவர்களிடம் மிக குறைவாக இருந்தது. அப்பதான் அந்த டேனியல் கோல்மன் சொல்றாரு, "எப்பா நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா, நமக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு 20% இருந்தா போதும். ஆனா உண்மையிலே நீ வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா, உன்னுடைய இமோஷனல் கோஷன்ட், உணர்வு பூர்வமான முதிர்ச்சி, அது வந்து 80% இருக்க வேண்டும்" என்று சொல்கிறார். இன்னைக்கு அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட், ஆன்மீக முதிர்ச்சி, சோசியல் கோஷன்ட், சமூக உறவுகளின் முதிர்ச்சி அப்படின்னு பலவிதமான இந்த கோஷன்ஸ் பத்தி இன்னைக்கு பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு 80ஸ்ல இந்த டேனியல் கோல்மன் வந்து உணர்வுகளின் முதிர்ச்சி 80% இருக்கின்ற பொழுதுதான் நீ வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல பார்த்தோம்னா, இன்னைக்கு எங்க பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது, எங்கே இந்த முரண்பாடுகள் அதிகமாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, கற்று தேர்ந்தவர்களிடம்தான், the so called educated people, அவர்களிட்ட தான் இன்னைக்கு முரண்பாடுகள் அதிகமாக இருக்கின்றது. சாமானியர்கள், கல்வி கற்காதவர்கள், அவர்கள்ட்ட நிறைய விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு, கிவிங் இன், அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாம் அதிகமாக பார்க்கலாம். ஆனா கற்று தேர்ந்தவர்களிடம், the so called educated, அவங்கள்ட்ட தான் இந்த உணர்வு பூர்வமான முதிர்ச்சி என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது என்று சொல்லலாம். அப்ப அன்னைக்கு இவர் நம்ம டேனியல் கோல்மன் சொல்லுகின்ற பொழுது, நாம உண்மையிலே முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கணும்னா 5 விதமான பண்புகள் வேண்டும் என்று சொன்னார். ரொம்ப முக்கியமான 5 பண்புகள். ஒன்று வந்து செல்ஃப் அவேர்னஸ், தன்னிலை உணர்வது. 2வது ஹேண்ட்லிங் இமோஷன், நம்முடைய உணர்வுகளை கையாளுவது. 3வது மோட்டிவேஷன், எவ்வளவு தூரம் ஒரு காரியத்தை சிறப்பாக செய்வதற்கு உந்து சக்தி இருக்கின்றது என்பதை பொறுத்து. 4வது சோசியல் ஸ்கில், நம்முடைய உறவில் நாம பயன்படுத்தக்கூடிய சில திறன்கள். இறுதியாக எம்பத்தி என்று சொல்லுகின்ற பொழுது பரிவு அப்படின்னு சொல்லலாம், கருணை அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. அப்ப இந்த 5 பண்புகள் தான் ஒருத்தர் வந்து உணர்வுகள் பூர்வமாக முதிர்ச்சி அடைந்தவர் என்று சொல்ல முடியும் என்பதை ஆணித்தரமாக சுட்டி காட்டுகின்றது. ஹலோ ஹலோ, நான் சொன்னா ஹாய்ன்னு சொல்றீங்களா? ஹலோ, ஹாய் சார். ஹாய் ஹாய் Hi, ஹாய். hi. நீங்க அங்க இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையா? இல்லாட்டா நான் வந்து ஸ்கிரீனை பார்த்து பேசிட்டு இருக்கேன். யாரும் இருக்கீங்களா? அப்கோர்ஸ் நிறைய பேரு. சார் அந்த 5 பண்புகள் மறுபடியும் சொல்லுங்களேன் சார். ஹாய் எதுமா சார். எதுமா அந்த 5 பண்புகள் சொன்னீங்கல்ல இப்போ, அத அந்த சொல்லுங்களேன் ஸ்கிரீன்ல மறுபடியும். தெரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு தெரியுது. ஒரு 5 பண்புகள் இருக்கும்னு சொன்னீங்க. அது என்னதெல்லாம் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்களேன். என்ன, நான் இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? நான் என்னுடைய ஸ்கிரீனு இல்ல சார், தெரியுது. தெரியுதுங்க சார். ஸ்கிரீன்ல அதுல ஹெட்டிங் வந்து மட்டும் தான் தெரியுது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கற ஆமா. ஹெட்டிங் மட்டும் தான் இருக்கு. அந்த அப்படியா? ஒரு ஸ்லைடு மட்டும் ஆமா தான் சார். தெரியுது. ஓ மை காட், தெரியல இப்ப என்னன்னு. தெரியுது சார். உங்க சரி, பேர் நான் சொல்றேன்.
ஒன்று வந்து செல்ஃப் அவேர்னஸ், இரண்டாவது வந்து ஹேண்ட்லிங் இமோஷன், உணர்வுகளை கையாளுவது, மூன்றாவது மோட்டிவேஷன், நாம் ஒரு காரியத்தை செய்யக்கூடுவதற்கு வேண்டிய திறன்கள், நான்காவது சோசியல் ஸ்கில், நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது, ஐந்தாவது எம்பத்தி, அதுதான் பரிவு அல்லது கருணை என்று சொல்வேன். ஒன்னு நான் பார்க்கணும்னா ஜஸ்ட் நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்து செல்ஃப் அவேர்னஸ் ஒன்னு நான் விளக்கி சொல்றேன். செல்ஃப் அவேர்னஸ், தயவுசெய்து ஒரு நிமிடம் உங்களுடைய கண்களை மூடுங்களேன். நீங்க இருக்க இடத்துல இருந்து ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் ப்ளீஸ். கொஞ்சம் உங்களுடைய சுவாசத்தின் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். இப்ப சமீபத்துல இந்த கடந்த வாரத்துல வந்து கடந்த நாட்கள்ல ஒரு 4-5 நாட்கள்ல எப்ப உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு அல்லது கோவப்பட்டீங்க அப்படின்ற ஒரு சூழலை நினைத்து பாருங்கள். ஜஸ்ட் பிகம் அவேர் ஆஃப் அ மோமெண்ட் யூ ஆர் ஆங்கிரி. நீங்க கோவப்பட்ட ஒரு சூழல், எரிச்சல் பட்ட ஒரு சூழல், நீங்க உணர்ந்திருப்பீங்க ஆனா வெளிப்படுத்தி இருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் அ மோமெண்ட் when you felt angry or irritated. உங்களுக்கு கோபமோ எரிச்சலோ வந்து அந்த சமயத்தை நினைச்சு பாருங்க. அப்படி நினைச்சு பார்க்கும்போது உங்களுடைய உடல் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. பாடியில குறிப்பாக உங்களுடைய தொண்டைக்கும் அடி வயிற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி. Just concentrate between your throat and lower abdomen. தொண்டைக்கும் அடி வயிற்றுக்கு இடைப்பட்ட பகுதியில கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அப்ப அந்த கோவப்பட்ட அந்த சூழல் நினைக்கும் பொழுது மீண்டுமாக இப்ப என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு பாருங்க. அந்த சூழலை நினைக்கும் பொழுது என்ன மாதிரி உணர்வு, எந்த இடத்துல ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய தொண்டையிலையா, உங்களுடைய செஸ்ட் பகுதியிலையா, மேல் வயிற்று பகுதியிலையா, வயிற்றுலையா, அடி வயிற்றுலையா, எங்க இந்த பாடி, வேர் எக்ஸாக்ட்லி யூ ஃபீல்? ஏதோ ஒரு சென்சேஷன் ஃபீல் பண்ணுவீங்க. அது எந்த இடத்துல ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பாருங்க. மூச்சு ரொம்ப வேகமா விடுற மாதிரி இருக்கு. ஓகேமா, ஓகேமா. சார் எனக்கு இன்னைக்கும் இப்போ நினைச்சு பார்க்கும்போது இப்போ அந்த கோவம் பயங்கரமா வருது சார். எனக்கு கோவம் பயங்கரமா வருது. ஓகே, ஜஸ்ட் ஸ்டே வித் தட். ஸ்டே வித் தட். அதே அந்த ஒரு உணர்வோட அப்படியே இருங்க. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட். இப்ப என்ன பண்ணுங்க, அதையே ஒரு பந்து மாதிரி அந்த எந்த இடத்துல ஃபீல் பண்றீங்களோ அதை ஒரு பந்து மாதிரி உருட்டி உங்களுடைய அந்த உடல்ல இருந்து எடுத்து உங்களுக்கு வெளியே போட்டுருங்க. அதை பின்னாடி நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இப்போதைக்கு நீங்க அதை ஒரு பந்து போல உருட்டி எடுத்து அந்த உணர்வை அப்படியே உருட்டி எடுத்து அப்படியே உங்களுடைய உடம்புக்கு வெளியே கொண்டாந்து வெளியே ஒரு இடத்துல வச்சிருங்க. Just bring it out, put it out. கூஸ்பம்ஸ் வர மாதிரி இருக்கு எடுத்து போட்டதும். ஓகேமா, just stay there மா. அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கம்மா. அந்த எந்த இடத்துல ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படியே கான்சென்ட்ரேஷன். இந்த உணர்வை வந்து நம்ம டீல் பண்ணல, இந்த கோபத்தை. இப்ப தற்காலிகமாக அதை எடுத்து வெளியே வைக்கிறோம்.
உங்களுடைய உடல்ல இருந்து வெளியே எடுத்து வைக்கிறீங்க. தற்காலிகமாக தள்ளி வைக்கிறீங்க. நீங்க பின்னாடி அதை வந்து எடுத்து டீல் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு அதை வெளியே எடுத்து வைக்கிறீங்க. ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். உங்களை விட்டு வெளியே போயிடுச்சு. இப்போதைக்கு அதை ஒண்ணும் நம்ம செய்யல, தொடல. அதை பின்னாடி அதற்கு எடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை டீல் பண்ணலாம், அதை சமன் செய்து கொள்ளலாம். இப்பொழுது அதை வெளியே உங்களுக்கு வெளியே எடுத்து வச்சிட்டீங்க. உங்களுடைய சுவாசத்தின் மீது கவனத்தை செலுத்துங்கள். Breathe in and breathe out. மெதுவாக உங்களுடைய கண்களை திறந்து கொள்ளலாம். ஓகேவா? அதாவது இப்ப குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோவப்பட்டோம், நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. ஆனா அதை வந்து நம்ம ஒண்ணும் செய்யல, அப்படியே விட்டுட்டோம், பைபாஸ் பண்ணிட்டோம். மேபி அது ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு, அப்புறம் காலப்போக்கில் மற்ற வேலையில அப்படி அப்படி அப்படியே சரியாயிருச்சு. இப்ப நீங்க அதை திருப்பி நினைத்து பார்த்த பொழுது உங்களுடைய உணர்வு கொந்தளிப்பு ஏற்பட்டதை உணர்ந்து பார்த்தீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இன்னும் சரியாகல, அது இன்னும் கொக்கிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் அது நம்முடைய மனசுல ஒரு அழுத்தமாக, பாரமாக, ஒரு வெயிட் மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப அதை ரிகால் பண்ணதுனால இந்த ஃபீல் பண்றீங்க, இப்பயும் திருப்பி எடுத்து வச்சாச்சு. ஆனா இதே மாதிரிதான் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்படுகின்ற பொழுது பாரமானது அதிகமாகின்றது. அதுதான் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. அப்ப முதல்ல வந்து அவேர்னஸ். ஆமா, நான் கோவப்பட்டேன், அக்னாலஜிங், அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, அதுக்கு அடுத்துதான் அது எப்படி உணர்வுகளை கையாளுவது, அதான் நீங்க பார்க்க போறோம். எப்படி உணர்வுகளை கையாளுவது, என்னென்ன செஞ்சா நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மோட்டிவேஷன், சோசியல் ஸ்கில்ஸ், எம்பத்தி அதெல்லாம் இப்ப நான் தொடல. எப்படி நம்முடைய உணர்வுகளை கையாளுவது அப்படின்ற நிலைக்கு அடுத்து செல்லலாம். Fear and anxiety. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் சார், தெரியுதுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. Fear and anxiety.
ஃபியர் அப்படின்னா பயம் அப்படின்னு சொல்லலாம். அன்சைட்டி அப்படின்னா பதட்டம் என்று சொல்லலாம். ஃபியர் அப்படின்னா பயம், அன்சைட்டி அப்படின்னா பதட்டம். இப்ப நம்ம ஒரு பாம்பை பார்க்கின்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாம்பு நம்ம வீட்டுக்கு வெளியே ஊர்ந்து செல்வதை பார்க்கிறீங்க உங்க தோட்டத்துல. அப்ப நேச்சுரலா ஒரு பயம் வருகின்றது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் பாம்பு அது கொத்துனா விஷம், உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அந்த நாலேஜ் ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த பாம்பை பார்த்த உடனே ஒரு பயம் இயற்கையாகவே வருகின்றது. அது 100க்கு 100 உண்மை. அந்த பயம் இருக்கணும். நம்ம அந்த பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? பாம்புகிட்ட போய் ஒரு நாய்க்குட்டிட்ட விளையாடுற மாதிரி விளையாடுவோம். அது ஒண்ணு கொத்தோ விஷம் தலைக்கு ஏறும், நமக்கு மரணம் ஏற்படுகின்றது. அப்ப அந்த பயம் ஆரோக்கியமானது, ஹெல்த்தி ஃபியர். ஆனா பதட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, உண்மையான பாம்பை நான் பார்க்கல, ஒரு சினிமாவில் படத்துல ஒரு பிக்சர்ல நான் பாம்பை பார்க்கின்றேன், நாகப்பாம்பை பார்க்கிறேன். அந்த பிக்சர்ல பார்த்துட்டு இந்த வீல் அப்படின்னு அலறி கத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் அன்சைட்டி. அதுதான் பதட்டம் என்பது. நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். உதாரணமா எக்ஸாம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதே இது நம்ம டென்ஷன் ஓவர் ஆகி நம்ம நம்பர் 2 பாத்ரூமுக்கு ஓயாம போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பதட்டம். அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டமக் அப்செட் ஆகும், கொஞ்சம் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். சிலருக்கு வெளியே கிளம்பணும்னாலே ஒரு அன்சைட்டி, பதட்டம் வந்துடும். அல்லது ஒரு பெரியவங்களை சந்திக்க போறோம், ஒரு மேனேஜரை பார்க்க போறோம், ஒரு வேலைக்காக வெளியே சொல்றோம், ஒருத்தரை சந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த பதட்டம் வருவது வாய்ப்பு. அல்லது ஒரு 10 பேருக்கு முன்னாடி நின்று நம்ம பேசணும் அப்படின்னா அந்த பதட்டம் ஏற்படுகின்றது. மனசு துடிக்குது, அடிச்சுக்குது, படபடன்ட்டு வியர்க்கின்றது. அல்லது வயிற்றுல பட்டாம்பூச்சிகள் பறப்பது போன்ற ஒரு உணர்வு. சிலருக்கு பட்டாம்பூச்சிகள் இருக்கலாம், சிலருக்கு crocodile இருக்கலாம். டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கலாம். முதலை இருக்கலாம், முதலை பிராண்டிட்டு இருக்கலாம் வயிற்றுல இருந்து. சோ அப்ப பயம் ஆரோக்கியமானதுதான், இயற்கையாக இருக்க வேண்டும். ஆனா உண்மையான பாம்பை விட்டு ஒரு பிக்சரை பார்த்துட்டு நம்ம வீல் அலறணும்னா அதைத்தான் பதட்டம் என்று சொல்லுகின்றோம். அப்ப நம்மளுக்கு 2 உணர்வுகளே இருக்கு. ஃபியர் இருக்கு, அன்சைட்டி இருக்கு. Fear is healthy, whereas anxiety is unhealthy. பயம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் நம்முடைய உடல்ல ஏற்படுகிறது. ஏதோ ஒரு டேஞ்சர் வெளியே இருக்க, நான் சொன்ன மாதிரி ஒரு நாய் துரத்துது அப்படின்னா இயற்கையாக பயம். ஏன்னா கடிச்சா விஷம், வயிற்றை சுத்தி ஊசி போடணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால பயம் இருக்கிறது. ஒரு பாம்பு என்றால் பயம், விஷம். இது இயற்கையான ஒரு உணர்வு. ஆனா இந்த பதட்டம் அப்படின்றது நம்ம எதுக்காக பயப்படுறோம்னே சில சமயம் தெரியாது. அல்லது ஒரு சின்ன விஷயத்திற்காக மிக அதிகமாக பயப்படுவோம். வீட்டுல ஒரு எலி ஓடுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்துட்டு நம்ம வீல்னு கத்துனோம்னா அது பாட்டுக்கு அது பயந்துகிட்டு நம்மளை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம பயந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பதட்டம். ஒரு 10 பேருக்கு நம்ம பேசணும், நம்ம கிளாஸ் எடுக்கணும், அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. ஒரு 2 பேர்த்துல நின்று பேசினாலே பதட்டம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சிந்தனை, இவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க, அல்லது இவங்க நம்மளை புரிந்து கொள்வாங்களா அல்லது புரிஞ்சுக்க மாட்டாங்களா, தப்பா புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்ட்டு பலவிதமான சிந்தனைகள் மண்டையில் ஓடுறதுனால என்ன ஏற்படுகிறது, அது பதட்டம், அன்சைட்டி. சில சமயம் எதுக்காக பயப்படுறோம்னே தெரியாது, வயிறு கலக்கம், ஒரு நடுக்கம் ஏற்படும், வியர்க்கும், ஒரு உடம்புல ரியாக்ஷன் ஏற்படுது. அதைத்தான் பதட்டம் அப்படின்னு சொல்றோம். இதே இது ஒரு சிக்னஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிலருக்கு இந்த டென்ஷன், கவலை 24/7 இருக்கும். நிம்மதியா அவனால தூங்க முடியாது, நிம்மதியா மனசு சமாதானமாக இருக்க முடியாது.
எந்த நேரம் பார்த்தாலும் டென்ஷன், பதட்டம், அதுதான் anxiety disorder. அது ஒரு சிக்னஸ், நோயாக மாறிவிடுகின்றது. அப்ப பயம் எல்லாத்துக்கும் இருக்கும், இயற்கையானது. ஆனா பதட்டம் அப்படின்னு போகும்பொழுதுதான் பிரச்சனையா இருக்கின்றது. ஃபியர் அப்படின்னா ரியல் த்ரெட், உண்மையிலே த்ரெட் இருக்கு. ஒரு நாய் வந்து ஒருத்தரை துரத்துது, இது உண்மையான ஒரு பயம். அப்ப உடம்புல வந்து ஒரு அலாம் அடிக்குது. நம்மளுக்கு வந்து இந்த கிட்னிக்கு மேல அட்ரினலைன் அப்படின்னு ஒரு சுரப்பி சுரக்கின்றது. அது வந்து வேகமாக சுரக்க ஆரம்பிக்கிறது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம தலைதெறிக்க ஓடுவதற்கு நமக்கு திறனை கொடுக்கின்றது. நம்ம நாயோட ஃபாஸ்டா ஓடிடுவோம். சாதாரணமா ஓட்டப்பந்தயத்துல நம்ம 100 மீட்டர் வந்து ஒரு 60 செகண்ட்ஸ்ல கடக்கும் அப்படின்னா, இப்ப அதே 100 மீட்டரை 40 செகண்ட்ஸ்ல கடந்துவோம். ஏன் அப்படின்னா, ஒரு ஆபத்து நெருங்கி வந்திருக்கின்றது. அது கடிச்சிச்சுன்னா விஷம், உயிருக்கே ஆபத்து என்று சொல்லுகின்ற பொழுது அன்கான்சியஸா நம்முடைய பயம் அதிகப்படுகின்றது. அப்ப நம்ம தலைதெறிக்க ஓடுறோம். ஓடுறோம்னா ஓடி தப்பிச்சிரும், ஓட நமக்கு உதவி செய்கின்றது. ஆனா அதே நேரத்துல பதட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே த்ரெட் கிடையாது. அது உண்மையான நாய் கிடையாது, ஒரு படம் தான், நாயுடைய படம் தான், பிக்சர் தான் பார்க்கிறோம். அப்பயும் அலாம் அடிக்குது, ஏதோ பயம், ஆபத்து என்று ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. அப்பதான் நம்மளால அந்த சூழலை வந்து சந்திக்க முடியாம டென்ஷன்னால சில என்ன மயக்கம் போட்டுருவான். நாய் துரத்துது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு மயக்கம் போட்டுருவான். அப்ப அந்த சூழலை சந்திக்க முடியாத அந்த பதட்டத்தினால, இப்ப டென்ஷன் ஆனா நம்ம வந்து எக்ஸாம்ல சரியா எழுத முடியுமா? நம்ம பேச நினைத்ததை பேச முடியுமா? வாய் கொளரும், டென்ஷன் ஆகும், வார்த்தைகள் மறந்து போகும், செய்திகள் மறந்து போகும். இப்ப இது பதட்டத்தினுடைய ஒரு விளைவு என்று சொல்லலாம். உண்மையிலே சூழல் கிடையாது. ஆனா மனசுல ஒரு ஃபால்ஸ் அலாம், ஒரு செய்தி போகுது, ஒரு டேஞ்சர் அப்படின்னு ஒரு செய்தி போன உடனே அப்ப அதை அந்த சூழலை சந்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. இப்ப நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபியர் பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஃபியர் ஆஃப் செப்பரேஷன். குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவோட தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது இயற்கையான ஒரு உணர்வு. ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு பாதுகாப்பு, அறிமுகமானவங்க அப்பா அம்மா. அப்ப அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்ப இந்த செப்பரேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுதுனா, பெற்றோர்கள் வந்து வெளியே போறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. அதனாலதான் அந்த குழந்தை வந்து அழகுது. என்னை விட்டுட்டு போறீங்களே, யூ ஆர் அபேண்டனிங் மீ, என்னை விட்டுட்டு போறீங்க, என்னை ஏன் கவனிக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு ஏற்படுகின்றது. ஃபியர் ஆஃப் செப்பரேஷன். ஏன்னா குழந்தைகள் வந்து குறிப்பாக ஒரு 1.5-2 வயசு வரைக்கும் பெற்றோரோடு இருக்கணும், பெற்றோருடைய பிரசன்னம் இருக்கணும். ஆனா அந்த பெற்றோர்கள் பிரிந்து செல்லுகின்ற பொழுது ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு. ஏன்னா அங்கதான் பெற்றோர் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே. ஒரு துயர் அப்படின்னு ஏற்படும் போது அம்மா அப்படின்னு போய் பிடிச்சுக்கிறாங்களே சேல துணிய, அம்மாவை இருக்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க இல்லையா, பயம் அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவே போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு என்ன செய்யறது, யார் எனக்கு ஆதரவு, யாரை நான் பிடித்துக் கொள்வது, யாரை வந்து பற்றி கொள்வது என்ற ஒரு பயம் ஏற்படுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு வந்து ஃபியர் ஆஃப் செப்பரேஷன், கைவிட்டு விடுவாங்க, பிரிந்து விடுவோம் என்ற ஒரு பயம். இன்னொன்று வந்து ஃபியர் ஆஃப் தி அன்னோன், என்ன நடக்கும்னே தெரியல என்ற ஒரு பயம். என்ன நடக்கும் தெரியாது, நம்மளுக்கு நம்முடைய எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா இந்த பயம் அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லாமே, எல்லா சூழலுமே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக. நான் இந்த மேனேஜரை பார்க்க போறேன், என்ன நடக்கும்,
என்னுடைய உறவினர் வீட்டுக்கு போறேன், என்ன நடக்கும்? அவங்கள என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? நல்லா ரிசீவ் பண்ணுவாங்களா? ரிசீவ் பண்ண மாட்டாங்களா? நல்லா நடத்துவாங்களா? நடத்த மாட்டாங்களா? என்ற கேள்விக்குறிகள். ஒரு நாள் நான் பைக் எடுத்துட்டு வெளியே கிளம்புனேன். அப்ப இங்க வந்த ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து அனுகிராவுக்கு ஒரு சென்டருக்கு வந்திருந்தவர். சார் நீங்க திண்டுக்கல் போறீங்களா அப்படின்னா, ஆமா சார் திண்டுக்கல் போறேன். நானும் வரட்டா, என்னைய பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுறீங்களா? ஓகே வாங்க. அவரு ஓகே வாங்கன்னு சொன்னோடனே வண்டியில ஏறுறதுக்கு முன்னாடி, "என்ன பத்திரமா கொண்டு போய் விட்டுருவீங்கல்ல?" அப்படின்னு கேட்டாரு. நம்ம பஸ்ல ஏறும்பொழுது டிரைவர்கிட்ட போய், "என்ன பத்திரமா கொண்டு போய் விட்டுருவீங்களா?" அப்படின்னு சொன்னா, பலார்ன்னு நம்முடைய கன்னத்துல விட்டுருவாரு. ஏன்னா அது அபசகுனமா நினைப்பாங்க. அப்ப நானு சிரிச்சுக்கிட்டே, "இல்ல சார் வாங்க, பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன்" அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவருக்கு அந்த பதட்டம். என்ன இப்ப நிகழ்வு நடந்துருமோ, ஆபத்து நடந்துருமோ, விபத்து ஏற்பட்டுருமோ? அப்ப அந்த பதட்டம் ஏற்பட்டாலே அந்த பதட்டமே ஒரு விபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். நம்ம நம்பி போறோம். நம்ம பைக் எடுத்தோம்னா அல்லது ஒரு வாகனத்துல பிரயாணம் செய்தோம்னா பாதுகாப்பாக நம்முடைய செல்ல வேண்டிய இலக்கை அடைந்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஃபியர் ஆஃப் தி அன்னோன், என்ன நடக்குமோ என்ற பயங்கள், அது இந்த பயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. மூணாவது வந்து ஃபியர் ஆஃப் பெயின், வலி. We are pain avoiders. யாருமே கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டோம். கஷ்டப்படாம, சார் ஊசி போடுறதுக்கு பதிலா மாத்திரை கொடுப்பீங்களா அப்படின்னு தான் சிலர் கேட்பாங்க. டாக்டர் சொல்லுவாங்க, பெட்டர் ஊசி போட்டீங்கன்னா நல்லது. ஆனா அது வெயில்ல போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லதா இருக்குமே. நார்மலா போட்டா மாத்திரையை விட இது உடனடியாக உங்களுக்கு ஒரு இஃபெக்ட் இருக்கும். பரவாயில்ல சார், ஊசினா வேண்டாம், எனக்கு அலர்ஜி, பயமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா வலி வேண்டாம். எப்படியெல்லாம் இன்னைக்கு வலியை தவிர்க்கணுமோ அந்த மாதிரி வலியை தவிர்க்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இயற்கையாக குழந்தைகள் பிறப்பதை விட அதிகமாக சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்து குழந்தைகள் எடுப்பதுதான் அதிகப்பட்டு விட்டது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தாய்மார்கள் அந்த வலியை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. எல்லாருமே தான் இன்னைக்கு எதெல்லாம் வழியை தவிர்த்து விட்டு நம்ம வாழ்க்கையை நடத்த முடியுமோ அப்படின்றது மேக்சிமம் நம்ம ட்ரை பண்ணுவோம். உடனே தலைவலி வந்துச்சுன்னா என்ன பண்றோம்? உடனே ஒரு பாராசிட்டமால், பெயின் கில்லர். ஆனா அது எவ்வளவு உடம்பை பாதிக்கின்றது என்று நாம் நினைச்சு பார்க்கறது இல்லை. ஃபியர் ஆஃப் பெயின், அவாய்ட் பெயின் பை ஆல் மீன்ஸ். எப்படியாவது வலிகளை தவிர்த்து விட வேண்டும், துயரை தவிர்த்து விட வேண்டும் என்ற பயங்கள். Fear of pain, fear of punishment. யாருக்குமே தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்காது. தண்டனைகளை தவிர்க்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவோம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நம்ம பைக்ல போனா ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ஹெல்மெட் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெட்ரோல் டேங்க் மேல வச்சுட்டு வண்டியை ஓட்டிட்டு போவாங்க. இப்ப பெட்ரோல் டேங்குக்கு ஹெல்மெட் வேணுமா அல்லது நமக்கு தேவைப்படுமா? என் மண்டையெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நான் கீழே விழுந்தா என்ன ஆகுறது? முடி ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஆபத்து தானே. அப்ப ஹெல்மெட் வந்து ஒரு வகையில நம்மை பாதுகாப்பதற்காக உள்ளது. அது போலீஸ்காரருக்காக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா அங்கதான் பனிஷ்மெண்ட். நான் தண்டிக்கப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் ஹெல்மெட் யூஸ் பண்றேன். இப்படிதான் ஒரு தம்பதியர் பைக்ல போயிட்டு இருந்தாங்க. அந்த ஹெல்மெட்டை வந்து அந்த அம்மா வச்சுட்டு இருந்தாங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு. போலீஸ்கார பார்த்துட்டாரு ஹஸ்பண்ட். பார்த்த உடனே சொல்றாரு, ஏய் ஹெல்மெட்டை மாட்டி விடு, போலீஸ்காரர் நிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா மாட்டி விட்டாங்க. மாட்டி விட்ட அந்த அம்மா பதட்டத்துல திருப்பி மாத்தி விட்டாங்க. பின்பக்கத்தை முன்பக்கம் வச்சுட்டு அந்த ஹெல்மெட்டுடைய முன்பகுதியை பின்னாடி, தலைக்கு பின்னாடி வச்சுட்டாங்க. அந்த மனுஷன் எங்கேயோ முட்டி 2 பேரும் விழுந்து 2 பேருமே அடிபட்டாங்க. இதுதான் ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். தண்டிக்கப்பட்டு விடுவோம் என்ற பயம். Nobody wants to be punished. அல்லது இன்னைக்கு நம்ம தண்டனைகளை தவிர்ப்பதற்காகவே சில காரியங்களை செய்யறோம். இன்னைக்கு எதுக்கு நம்ம சட்டங்கள் பின்பற்றுறோம்? தண்டிக்கப்படுவோம், லா இருக்கு, பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அந்த பனிஷ்மெண்ட் தவிர்க்கணும் அப்படின்றதுக்கு. அது நமக்கும் நல்லது, நம்முடைய சமூகத்துக்கு நல்லது அப்படின்ட்டு
சொல்லி சில விதத்தை பின்பற்றுவது. இப்ப ஒன் வே டிராபிக்னு போட்டிருக்காங்க. அது எதுக்கு? அந்த நம்முடைய அந்த டிராபிக்கை ரெகுலேட் பண்றதுக்கு தான். ஆனா நம்ம பார்க்கிறோம் சில சமயம் போலீஸ்காரர் யாராவது இருக்காரா, இல்லையா, போடு போ போ. அப்ப நம்ம பின்பற்றுவது, சட்டத்தை பின்பற்றுவது காவலருக்காகத்தான ஒழிய நம்முடைய பாதுகாப்புக்காக அல்ல. அந்த பனிஷ்மெண்ட்டை தவிர்க்கணும். ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட், ஃபியர் ஆஃப் லூசிங் இமேஜ். நம்மை பற்றி மற்றவர்கள் தவறா நினைச்சிடக்கூடாது. நம்முடைய மதிப்பு கெட்டுவிடக்கூடாது. சில வீட்டுல பிள்ளைங்க வந்து அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க? ஏய் சத்தம் போடாது, பக்கத்து வீட்டுல நம்மள என்ன பேர் நினைப்பாங்க. அல்லது அப்பா சில சமயம் குடிச்சிட்டு வருவாரு, அடிச்சு சண்டை போடுவார். அடுத்த நாள் ஓண்டு மனைவி அழுது பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, நீங்க மானத்தை வாங்கிட்டீங்களே. ஒண்ணு குடிப்பது தவறு, இரண்டாவது குடிப்பதை விட அவர் செய்யக்கூடிய சேஷ்டைகள் தான் அவர்களுக்கு பிரச்சனை. இந்த டி அடிக்ஷன், அதாவது குடிநோயாளிகளுக்கான மருத்துவத்துல அதிகமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதிகமா எனேபிளர்ஸ், யார் வந்து குடியை ஊக்கப்படுத்துகின்றார்கள் என்றால், சாரி இது ஒரு ரிசர்ச் ஒரு இது, பெண்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, சில சமயம் பிரச்சனைகள் தவிர்ப்பதற்காக, சரி குடிக்கிறியா, வீட்டுல போய் வெளியே போய் கலாட்டா பண்ணாத, வீட்டுல வந்து குடிச்சுக்க, உனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க, வீட்டுல வந்து குடிச்சுக்க, வெளியே போய் சண்டைகளை போட வேண்டாம். அப்ப சண்டைகளை தவிர்க்கணும். கணவர் வந்து குடிக்காம இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட பிரச்சனைகள் இல்லாமல் வண்டி ஓடினா போதும். அப்ப என்னை பற்றி மற்றவர்கள், என்னுடைய குடும்பத்தை பற்றி மற்றவர்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது. எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது, அதை சொல்றேன். இது நினைச்சு பார்க்கும்போது ஒரு சிரிப்பாதான் வருது. அதாவது ஒரு தடவை நான் வந்து பேருந்துல பயணம் செய்து கொண்டிருந்தேன். அது மார்கழி மாதம், இந்த டிசம்பர் மே, அப்ப கொஞ்சம் குளிர் அடிக்கும் இல்லையா. நைட்டு பிரயாணம் பண்ணும் பொழுது வண்டியில போயிட்டு இருக்கேன், பஸ்ல. அதுவும் அந்த கதவுக்கு நேராக உட்காந்துட்டு இருந்ததுன்னா குளிர் அடிக்குது, ரொம்ப நடுக்கமாக இருக்கின்றது. அப்ப நான் நினைக்கிறேன், ஒரு துண்டை எடுத்து தலையில கட்டிக்குவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு துண்டை எடுத்தேன். ஆனா மனசுல இன்னொரு ஒரு எண்ணம், இது என்னது, துண்டை எடுத்து தலையில கட்டினோம்னா பார்க்கவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா அவன் பட்டிக்காட்டா மாதிரி தலையில தலைப்பாயை கட்டிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஆனா குளிர் அடிக்குதே. அதுக்கப்புறம் நானே எனக்கு சொல்லிட்டேன், நினைச்சா நினைச்சுக்கட்டும், குளிர் அப்ப போக்கணுமே, பாதுகாப்பா பிரயாணம் பண்ணணுமே அப்படின்னு தலையில கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தேங்க. சுத்தி புத்தி பார்த்தேன், ஒருத்தர் கூட என்னை சீண்டல, யாருமே என்னை கவனிக்கல. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் நம்முடைய மதிப்பு கெட்டுவிடும், நம்மள வந்து மற்றவங்க தவறா நினைச்சுருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம யாருமே கண்டுக்கலையே. உங்க பிரச்சனையை நினைக்கிறதுக்கே பார்க்கறதுக்கே டைம் கிடையாது, நம்மள எங்க பார்க்க போறாங்க. இது நம்மளாக வளர்த்து கொண்டது. என்னுடைய மதிப்பு கெட்டுவிடும், என்னுடைய குடும்பத்துடைய மதிப்பு கெட்டுவிடும், என் பேரு கெட்டு போகும். The fear of losing image. இதுதான் பல சமயத்துல நம்ம தவறு இழைப்பதற்கும் காரணமாக அமைகின்றது. அடுத்தது வந்து fear of losing control, கட்டுப்பாட்டை இழந்து விடுவது. இழந்து விடுவோம் என்ற பயம். சிலர் சொல்லியிருக்காங்க, நான் கோவப்பட்டேன்னா நான் என்ன பண்றேன்னே தெரியல சார், அடிச்சு போட்டுறேன், மண்டே உடைச்சிடறேன், வீட்டுல வெளியில யார்கிட்டனாலும் சண்டை வந்துச்சுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா கண்மூடித்தனமாக செயல்படுகின்றேன். என்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து என்ன செய்யறேன் அப்படின்னு தெரியாம. இன்னைக்கு பிரிசன்ஸ்ல, சிறைச்சாலைகள்ல போய் பார்த்தோம்னா, இந்த கைதிகள்கிட்ட கேட்டோம்னா, அவங்களுடைய கதையை கேட்கும் பொழுது பலர் சொல்லுவது, நான் திட்டமிட்டு இந்த தவறை செய்யவில்லை, என்னை அறியாமல் நடந்த தவறு இந்த கொலை, நான் நினைச்சு பார்க்கல, சும்மா தள்ளி விட்டேன், அந்த நபர் கீழே போய் விழுந்து கல்லுல அடிபட்டு இறந்து போனார். இட் வாஸ் நாட் ப்ரீ பிளான்டு, திட்டமிட்டு அவரை நான் கொலை செய்யவில்லை, ஒரு விபத்து அது. அப்படிதான் பலர் சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய கட்டுப்பாட்டை இழந்து விடுவோம் என்ற பயங்கள். அடுத்து வந்து the fear of death.
எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். வெரி ரேர் எனக்கு சாவுனா பயம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வாழன்னு தான் ஆசைப்படுவோம். we want to live longer. இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்கணும்னா நல்லது. அதுக்காக ஒரு நோய் வந்தா உடனே டாக்டர்கிட்ட போடுறோம். சிக்னஸ் சார் எவ்வளவு நாள் நான் மருந்து எடுக்க வேண்டும்? சரியாயிடும். டாக்டருக்கு சரி தெரியும் இது உயிரை கொள்ளக்கூடிய ஒரு நோய் என்று தெரிந்திருந்தாலும் டாக்டர் சொல்லுவாரு ஒரு 3-4 மாசம் எடுத்தா சரியாகும் சார். ஏன்னா நம்ம சாக விரும்பல. அந்த மருத்துவரும் நம்மகிட்ட நாம் சீக்கிரம் இறந்து விடுவோம் என்று சொல்லவும் விரும்பல. அதுதான் உண்மை. பட் we have the fear of death. அட்லீஸ்ட் ஒரு 95 to 96%. ஆனா கிரிமினல்ஸ்க்கு இந்த பயம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது பயம் இன்மையும் ஒரு நோய் தான். பயம் இன்மையும் ஒரு நோய் தான். ஏன்னா பயம் நம்மளுக்கு இருக்கணும். மினிமம் ஃபியர் இஸ் எசென்ஷியல். அதான் முன்னாடியே சொன்னோம்னே, பயம் ஒரு ஒரு ஆரோக்கியமானது. இட்ஸ் ஹெல்த்தி இமோஷன். இட்ஸ் அ ஹெல்த்தி இமோஷன். பயமின்மைதான் ஆபத்தானது. அப்ப நம்மளுக்கு நிறைய ஃபியர்ஸ் பத்தி பார்த்துட்டோம். ஆனா இந்த பயத்தை எப்படி வெளியேற்றுவது? பயத்தை எப்படி வெளியேற்றுவது? The best way to release the fear, to trembling, நடுக்கம். இப்ப நம்ம பயம் வந்தாலே நம்மளுக்கு என்ன ஆகுது? கொஞ்சம் உடம்பு நடுங்குது பாத்தீங்களா? ஒரு ஷிவரிங் ஏற்படுது, வியர்க்கின்றது, படபடப்பு அதிகமாகின்றது. அதை மிகைப்படுத்துகின்ற பொழுது அந்த பயம் சமன் செய்யப்படுகின்றது. பயம் நீங்கணும்னா பயத்தை அதிகப்படுத்துவது. இன்னொன்னு சொல்லுவாங்க, தண்ணி நிறைய குடிக்கலாம். ஏன்னா தண்ணி நிறைய குடிக்கும் போது நம்பர் 1 போவோம் அதிகமா, யூரினேஷன். ரெண்டாவது பயம் அதிகமாகும் போது உடம்பு தொட்டு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். கோல்டு பெர்ஸ்பிரேஷன். உடம்பு ஜில்லுன்னு வேர்த்து இருக்கும். அப்படின்னா அது பயத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்கள். ஒருவேளை இதெல்லாம் நம்மளுக்கு அந்த பயத்தை குறைக்கக்கூடியதாக உதவி செய்கின்றது. அந்த பாடி நம்மளுக்கு கோஆபரேட் பண்ணி அந்த பயத்தையும் குறைச்சு காமிக்குது, குறைச்சு விடுகின்றது. அப்ப நம்ம பயத்தை நீக்கணும்னா அந்த எப்படி நடுக்கம் ஏற்படுகின்றோ அந்த நடுக்கத்தை மிகைப்படுத்துவது, அல்லது ஸ்கிரீமிங், சத்தம் போடுறது, பயத்துல நல்லா நிறைய தண்ணி குடிச்சு நம்முடைய நம்பர் 1 போறது மூலியமாக அந்த வெளியேற்றுவது, யூரினேஷன் மூலமாக. இன்னொன்று ஆட்டோமேட்டிக்கா கோல்டு பெர்ஸ்பிரேஷன், ஜில்லுன்னு வேர்க்கு பாத்தீங்களா, அதுவும் பயத்தை சமன் செய்யக்கூடியதாக இருக்கும். the best way அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பை நடுங்க செய்வது. ஃபியர் கத்தார்சிஸ். கத்தார்சிஸ்னா ரிலீஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று எக்ஸ்போஷர், அது கூட உதவியாக இருக்கும். நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அதை நேருக்கு நேராக சந்திப்பது. இப்ப இருட்டுனா பயம் அப்படின்னா, இருட்டிலே நம்ம வெளியே போகாம இருந்தோம்னா நமக்கு பயம் குறைவாக இருக்காது, குறைய போறதில்லை. நம்ம ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு நம்ம இருட்டுல நடக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவுதானா, ஒண்ணுமே நடக்கலையே. அதாவது இருட்டு அப்படின்னாலே ஒரு அன்னோன் ஃபியர், என்ன நடக்குமோ என்ன இருக்குமோ என்ற ஒரு பயம் தானே. அந்த பயத்தை சந்திக்கின்ற பொழுது எதா இருந்தாலும் பயம் நீங்கணும்னா எக்ஸ்போஸ் யுவர்செல்ஃப் டு தி ஃபியர் ஸ்டிமுலை. எது பயம் கொடுக்குதோ அதை நேருக்கு நேராக சந்திப்பது. அக்கா நாய் குறைச்சிட்டு இருக்குன்னு நம்ம நாய்க்கு நேரா போய் நின்னு வச்சுக்கோங்களேன், கடிக்கதான் செய்யும். நம்ம அவாய்ட் பண்றதை அவாய்ட் பண்ணணும். அதுக்காக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பாம்பு கொத்திரும் அப்படின்னா பாம்பு கிட்ட முன்னாடி நின்னோம்னா நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணணும் இல்லையா, எக்ஸ்போஸ் பண்ணணும் இல்லையா, அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை நான் சொல்லலை, சூழல்களை பொறுத்து அமைந்திருக்கிறது. அவர் க்ரௌடை பார்த்தா எனக்கு பயம் அப்படின்னா நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா இந்த பயம் நீங்க போறதில்லை. நான் ஒரு பெரிய க்ரௌடு 100 பேர் 1000 பேத்துக்கு முன்னாடி நான் பேசுறதை விட ஒரு 2 பேர்த்துக்கிட்ட தெரிந்த நண்பர்கள், குடும்பத்தார், 5 பேர் 10 பேர் அப்படி சின்ன சின்ன குழுக்களாக
அதிகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சிறிது சிறிதாக நம்முடைய பயங்களும் குறைவதற்கு வாய்ப்பு. So the exposure therapy, இந்த பயத்தை சூழலை சந்திப்பது. எந்த ஒரு சூழலும் நாம் சந்திக்கின்ற பொழுது அந்த பயம் இயற்கையாகவே சமன் செய்யப்படுகின்றது. ஹலோ, எஸ் சார். ஏதாவது இதுவரைக்கும் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருக்கா? இந்த உடம்ப நடுங்க செய்யறது மட்டுமே போதுமா சார்? அது ஒன் ஆஃப் த வேஸ் சார். அது நமக்கு அல்லது உடம்ப நடுங்க செய்யறது அல்லது நல்லா குதிக்கிறது, அதெல்லாமே நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அந்த ஃபியரை போக்குறதுக்கு. ரெண்டாவது, அந்த சூழலை சந்திப்பது, எது பயம் கிடைக்குதோ அந்த சூழலை சந்திப்பதும் நமக்கு உதவியாக இருக்கலாம். ஓகே, நான் அடுத்த டாபிக் போறேன். ஒண்ணு பயம், இன்னொன்று கோபம். பயம் ஆரோக்கியமான ஒரு உணர்வு, ஆனா பதட்டம் ஆரோக்கியமற்றது. ஃபியர் இஸ் ஹெல்தி, anxiety இஸ் அன்ஹெல்தி. அதே போல கோபம் ஆரோக்கியமானது, ஆனா ரிசென்ட்மெண்ட், எதிர்ப்புணர்வு அல்லது ஹேட்ரட், வெறுப்புணர்வு, அது ஆரோக்கியமற்றது. இட்ஸ் நெகட்டிவ். ஓகேவா? So anger and resentment அல்லது hatred, so what could be some of the causes of anger? இதெல்லாம் நமக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. கோபம் எதனால் ஏற்படுகின்றது? ஒண்ணு காயப்படுத்துதல். ஒருத்தர் தன்னுடைய வார்த்தையினாலோ செயல்பாடுகளினாலோ தங்களுடைய அல்லது ஒரு என்ன சொல்றது, நம்மளை உதாசீனப்படுத்துறதுனாலயோ நம்ம காயப்படுத்தலாம். நம்மளை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாயை பெயர்ந்து திட்டுறாங்க, அப்ப நம்மளுக்கு காயம் ஏற்படுகின்றது. உனக்கு மண்டையில என்ன மூளை இருக்கா இல்ல களிமண் இருக்கா அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பிடிக்குமா? நமக்கு வேதனை கொடுக்கின்றது. நம்மளை அசிங்கப்படுத்திக்கிறோம், அது வேதனை கொடுக்குது. காயப்படுத்துதல். நம்மளை உதாசீனப்படுத்துறாங்க, கண்டுக்காம போறாங்க, அப்ப நாம காயப்படுகின்றோம். we get hurt, we are injured. காயப்படுத்துதல், வார்த்தைகள்னாலோ செயல்பாடுகள்னாலோ நாம் காயப்படுத்தப்படுகின்றோம். ஒருத்தர் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, நான் உன்னை சந்திக்கிறேன், அந்த மார்க்கெட்டுக்கு வந்துரு அல்லது சூப்பர் மார்க்கெட்ல நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம மெனக்கிட்டுன்னு நம்ம போய் நிக்கிறோம். ஆனா அவர் நம்மளை பத்தி நினைச்சு பார்க்கலாம், இல்ல மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன், என்ன யார் நான் வர சொன்னேன் 7:30க்கு, நான் உட்காந்துருக்கேன், எங்க போனேன்? ஐயோ சார் நான் மறந்துட்டேன், நான் 50 கிலோமீட்டர் தள்ளியில இருக்கேன், என்னால வர முடியாது இப்ப அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு இயற்கையாக நம்மளுக்கு கோபம் வருது. we feel hurt. அதாவது ஒருத்தர் தான் சொன்ன செயலை செய்யல, ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை தவிர்த்து விட்டார். அப்ப நேச்சுரலி we get angry, we get hurt. இரண்டாவது இன்ஜஸ்டிஸ், அநீதி. நமக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது, நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது, நாம மதிக்கப்படல. உங்களுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்கிறாரு, அவங்க பெர் டே உங்களுக்கு 1000 rupees பே பண்ணோன்னு சொல்லிட்டாங்க.
ஆனா உங்கள்கிட்ட 1000 rupees கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனா 750 தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அன் இன்ஜஸ்டிஸ், அநீதி. அப்ப நம்ம கோவப்படுறோம். என் நாள்லயா வேர்வைய சிந்தி வேலை செஞ்சிருக்கேன், தூக்கம் முழிச்சு வேலை செஞ்சேன், எனக்குள்ள அப்படி அது அருமை தெரியும். இனி நோகாம நொங்குதிக்கணும்னா எப்படி அது இருக்கும் அப்படின்னு நம்ம கோவப்படுகின்றோம். நமக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது, நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது. அப்ப we feel angry. சோ காயப்படுத்துதல், அநீதி இழைத்தல் அல்லது இன்வேஷன். நம்முடைய எல்கைக்குள் ஒருத்தர் நுழையிறாங்க. நம்ம வீட்டை சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்கங்க, நம்முடைய காம்பவுண்டுக்குள்ள ஒருத்தர் வந்து குப்பை போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அல்லது ஒருத்தர் ஒரு அடி எக்ஸ்ட்ரா நீ வந்து காம்பவுண்ட் கட்டிட்ட அப்படி இடிச்சிட்டு அவர் தள்ளி ஒரு அடி எடுத்துக்கிறாரு அப்படின்னா தட்ஸ் இன்வேஷன். இல்ல பாகிஸ்தான் நம்முடைய இந்திய எல்லைக்குள் நுழையிறாங்க, இன்வேஷன். நீங்க ஒரு பெண்மணி பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க பின்னாடி இருந்து ஒருத்தர் நோன்றான், இன்வேஷன். உங்களுடைய எல்கைக்குள் ஒருத்தர் நுழையிறாங்க, உங்களுடைய பர்சனல் டெரிட்டரி, பவுண்டரி. நம்ம நிக்கும் பொழுதே ஒருத்தர் பேசுறோம் அப்படின்னா ஒரு 2 அடி தள்ளி தான் நிற்போம். ஆல்ரெடி மினிமம் 1.5 feet. அதுக்கு நெருக்கி வந்துட்டாங்கன்னா we feel uneasy. ஏன்னா அது வந்து நம்முடைய பவுண்டரி, எல்கை. அதுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டானா ஒரு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அன்ஈசினஸ் வருது. சோ இன்வேஷன் அது நமக்கு கோபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்வேஷன். அடுத்து வந்து இன்டென்ஷன். வேணும்னே ஒருத்தர் நம்மளை ஹர்ட் பண்ணுன்றதுக்காகவே, நம்மை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே, நம்மை உதாசீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சில செயல்பாடுகள் செய்கின்ற பொழுது வேணும்னே நம்மளை பார்த்துட்டு பார்க்காம போறாங்க இல்லையா, அப்ப நம்மளுக்கு கடுப்பு வரும், கோபம் வரும். கண்டுக்காம போற அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா பார்த்து பார்க்காத மாதிரி போனேன் கேட்போம் இல்லையா? அப்ப வேணும்னே செய்யறாங்க அப்படிங்கும் போது நமக்கு அது கோபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நம்மளுக்கு எதெல்லாம் கோபத்தை தூண்டக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பயம் கோபத்தை அதிகப்படுத்துகின்றது. பயம் கோபத்தை அதிகப்படுத்துகின்றது. ஒரு தடவை சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நாங்க ஸ்டாஃப் எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். கண்டக்ட் பண்ணிட்டு நாங்க வெளியே வந்தப்ப ஒரு நாய் நின்னது. அப்ப என்னுடைய கொலீக் ஒருத்தர் அந்த நாயை பார்த்து ஹை அப்படின்னு ஒரு மிரட்டினாரு. அந்த நாய் வந்து பயந்துகிட்ட வாழை சுருட்டிட்டு அப்படி ஒதுங்கி போய் நின்னுச்சு. நான் சும்மா நின்று இருக்க கூடாது. நான் நினைச்சேன், ஐயோ பாவம், இந்த நாய்க்குட்டி பயந்துட்டு இருக்கே அப்படின்ட்டு உச்சி கொட்டிக்கிட்டே பக்கத்துல போய் அந்த நாயை பக்கத்துல போனேன். அது ஏற்கனவே பயத்துல இருந்ததுனால கவ்வுன்னு என்னுடைய விரலை கடித்து விட்டது. பயம் இருக்கும் பொழுது கோபம் இருக்கின்றது, அந்த பயத்தை மறைக்கிறதுக்காக. இப்ப ஃபியர் ட்ரிகர்ஸ் ஆங்கர். உள் காயங்கள், உண்மன காயங்கள். நம்ம காயப்பட்டிருக்கோம், ஏற்கனவே நம்மளை வந்து ஒருத்தன் திட்டிவிட்டான், வேதனையில உட்கார்ந்து இருக்கோம். அப்போ வந்து கூட கொஞ்சம் ஏதாவது ஒருத்தர் சொன்ன, வீட்டுல கணவரோ மனைவியோ நம்மளை காயப்படுத்திட்டாங்க, அப்ப பிள்ளைகள் நம்மளை எரிச்சல் படுத்துறாங்க, அல்லது பெற்றோர்கள் நம்மளை காயப்படுத்திட்டாங்க பேச்சினால, அப்ப நம்முடைய சகோதரனோ சகோதரியோ நம்மளை எரிச்சல் படுத்துறாங்க, நம்மளை சீட்டி விடுறாங்க அப்படின்னா ஏற்கனவே காயப்பட்டிருக்கும் பொழுது கூட கொஞ்சம் கோபம் அதிகமாகின்றது. இன்னர் வூண்ட்ஸ். குறிப்பாக நம்ம எல்லாருமே குழந்தைகளாக காயப்பட்டிருக்கின்றோம் as children. அப்ப அந்த உதாரணமா அபியூசஸா இருக்கலாம். அவனை நிறைய பேர் அடிச்சிருக்காங்க வீட்டுல பெற்றோரா இருக்கட்டும் அல்லது ஆசிரியர்களா இருக்கட்டும், அடியோ நம்முடைய திட்டோ அப்படி திட்டி நம்மளை மழுங்கடிச்சிட்டாங்க. we are hurt. அப்ப யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே அது சுருக்கென்று கோபத்தை ஏற்படுத்துகிறது. நம்மள வீட்டுல வந்து பன்னி, நாய், பிசாசு அப்படின்னு திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது, ஏற்கனவே காயமா இருக்கு.
அப்ப ஃப்ரெண்டு வந்து போடா பண்ணி அப்படின்னு சொன்னான்னா டபுள் மடங்கா கோவம் வரும். ஏற்கனவே நம்ம வீட்டுல திட்டு வாங்கினது ஒண்ணு, இப்ப அவன் திருப்பி அதே வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு 2 மடங்காக கோபங்கள் அதிகரிக்கின்றது. உள்மன காயங்கள் கோபத்தை அதிகப்படுத்துகின்றது. சைல்ட்ஹுட் இம்ப்ரிண்ட் அதேதான். குழந்தைகளாக இருக்கக்கூடிய சமயத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். இன்னொன்று ஹார்மோன்ஸ் கூட நம்முடைய தைராய்டு சிம்பிள் அஸ் தைராய்டு அது கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் அதிகமாக அது குறையுது அப்படின்னா டென்ஷன் அதிகமாகும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுகின்ற பொழுதும் எளிதாக கோபங்கள் ஏற்படுகின்றது. சூழல்கள், situations. Not every situation we get angry, but some situations, some places. உதாரணமா நல்லா வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் 45 டிகிரி வெயில். அப்ப நம்ம எரிச்சல்ல உட்கார்ந்து இருப்போம். அந்த சமயத்துல யாராவது ஒரு வார்த்தை சொன்னா சுருக்குன்னு கோபம் வரும் நமக்கு. அதுல ஏற்கனவே நிறைய வேலையில டென்ஷன்ல உட்கார்ந்து இருந்தோம்னா அந்த நேரத்துல யாராவது நம்மகிட்ட வந்து கேலி பேசினாங்க, அதாவது நம்மளை சீண்டுறாங்க அப்படின்னா அதுவும் கோபத்தை அதிகப்படுத்தும். ஏற்கனவே காயப்பட்டிருக்கும் பொழுது கூட ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது அதுவும் நம்முடைய கோபத்தை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. சிச்சுவேஷன்ஸ். அப்ப எப்படி இந்த கோபத்தை கையாளலாம்? ஒண்ணு வந்து டிட் ஃபார் டாட், பழிக்கு பழி வாங்குவது. நீ என்ன ஒரு வார்த்தை சொன்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன், திட்டுறேன். அல்லது ஒரு வார்த்தை சொன்னா 2 வார்த்தை சொல்றேன். ஒருத்தன் வந்து என்ன ஸ்டூபிட் சொன்னான்னா நான் வந்து மீ ஸ்டூபிட், யூ ஸ்டூபிட், யுவர் ஃபாதர் ஸ்டூபிட், யுவர் மதர் ஸ்டூபிட், யுவர் கிராண்ட்மா ஸ்டூபிட் அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதான் டிட் ஃபார் டாட். ஆனா பட் டூ மச், அளவுக்கு அதிகமாக. இரண்டாவது வந்து ரிப்ரெஷன். இது சில எக்ஸாம்பிள், அதனை பத்தி நான் பேசல. ரிப்ரெஷன் அப்படின்னா நம்மை அறியாமலே நம்முடைய உணர்வுகளை அடக்கி வைப்பது. There are 2 words. One is suppression, another one is repression. சப்ரேஷனா தெரிந்தே கோபத்தை அடக்குவது. ரிப்ரெஷன் அப்படின்னா நம்மை அறியாமலே கோபத்தை அடக்கி விடுவது. Excuse me, sir. Yes. Sir, actually, angry topic start ஆனதுல இருந்தே ஸ்லைட் மூவ் ஆகவே இல்ல. மூவ் பண்ணீங்கன்னா நோட் ஷிஃப்ட்க்கு யூஸ் ஆகும். தெரியலையம்மா எனக்கு, நான் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே சார், ஆங்கிரி ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே மூவ் ஆகவே இல்ல சார். மூவ் ஆகவே இல்ல. சார் அப்படியா? தெரியல என்னன்ட்டு. நான் ஒண்ணு பண்றேன். நான் ஐ வில் எக்ஸிட் அண்ட் கம் பேக். நான் வெளியே போயிட்டு மீண்டும் உள்ள வரேன். ஓகே ஓகேவா? சார். ஓகே. ஓகே. ஒண்ணு வந்து டிட் ஃபார் டாட், இன்னொன்று வந்து ரிப்ரெஷன் அப்படின்னு சொன்னேன். நம்மளே அறியாமலே கோபத்தை அடக்கி விடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம சிறு பிள்ளையில இருந்து நம்மளுக்கு வீட்டுல சொல்லியிருக்காங்க, கோபப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபப்படுறது தப்பு அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கோபம் வந்துச்சுன்னா அப்படி முடுங்கி விடுறோம். we swallow it. அப்ப அந்த கோபம் வெளிப்படுத்தப்படவில்லை, அடக்கப்படுகின்றது, அமுக்கப்படுகின்றது. அப்ப அதுதான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா லேயரா அந்த கோபங்கள் அதிகம் போகுதுதான் ஒரு நாள் அது வந்து இட் எக்ஸ்ப்ளோட்ஸ். இதுதான் கோபங்கள் அடக்கப்படுகின்ற பொழுது ஏதாவது ஒரு வகையில வெளியே வரணும். பாத்தீங்களா? இப்படிதான் வெளியே வரணும். மூணாவது வந்து பாசிவ் அக்ரெசிவ்னஸ். தமிழ்ல கொச்சையா சொல்லணும் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிக்கிறது. பாசிவ் அக்ரெசிவ்னஸ்.
ஒருத்தரை அடிக்காம அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வார்த்தைகளால் அடிப்பது, சிரிச்சுக்கிட்டே ஒருத்தரை திட்டுறது, இதெல்லாம் பாசிவ் அக்ரெசிவ்னஸ். இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு மாணவன் இருக்கான், அவன் லேட்டா போறான், டீச்சருக்கு டென்ஷன் ஆகுது, ஒரு அடியை போடுறாங்க. அவ இவனுக்கு உள்ளார ஒரு சந்தோஷம், கோவப்படுத்தி பார்ப்பதுல சந்தோஷம். அவன் அடுத்த நாள் லேட்டா வரலாம், மீண்டும் ஒரு தண்டனை கொடுக்கப்படும். ஆனா அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவனுக்கு என்ன, அந்த டீச்சர் கோபப்படுத்தி பார்க்கணும், அதுல அவனுக்கு உள்ளார்ந்த ஒரு சந்தோஷம். இல்ல பிள்ளைக்கு கூட வீட்டுல பண்ணுவாங்க, பெற்றோர்கள் ரொம்ப டென்ஷனா ஆகாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அவங்க தங்களுடைய செயல்பாடுகள்னால கோபத்தை அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அன்கான்சியஸா ஒரு சாட்டிஸ்பாக்சன். நான் பெற்றோர்கள் என்னை தண்டிக்கிறாங்கல்ல, நான் அவங்கள நேரா தண்டிக்க முடியாது, என்னுடைய செயல்பாட்டுகள் மூலமாக டென்ஷனை அதிகப்படுத்துவது. ஒண்ணு அவங்க சொல்றதை செய்யாம இருக்குது, அல்லது கண்டுக்காம இருக்குது, உதாசீனப்படுத்துவது. இந்த உதாசீனப்படுத்துவது குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு அதிகமாயிருச்சு. கத்திக்கிட்டே இருந்தாலும் என்னன்னு திரும்பி கேட்க மாட்டான் அந்த பையன். அந்த பாசிவ் அக்ரெசிவ்னஸ், அடிக்காம அடிக்கிறது, நோகடிக்காம வேதனை கொடுப்பது, இதெல்லாம் அந்த பாசிவ் அக்ரெசிவ்னஸ். அதுக்கு ஸ்கங்க் அப்படின்ற ஒரு அனிமல் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அணில் மாதிரி இருக்கு. இது நம்ம நாட்டுல கிடையாது, அமெரிக்காவில் இருக்கு. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது கடிக்காது, ஒண்ணும் செய்யாது, பிராண்டி வைக்காது. ஆனா பின்னாடி ஒரு எல்லோயிஷா ஒரு திரவத்தை பீச்சி அடிக்கும். அது நம்ம பாடியில டச் பண்ணிச்சு, அந்த க்ளோசிங்ல டச் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 monthsக்கு அந்த நாற்றம் போகாது. நீங்க என்ன சென்ட் போட்டாலும், என்ன டிட்டர்ஜென்ட் போட்டு கழுவினாலும், என்ன சோப்பு போட்டு குளிச்சாலும் அந்த நாற்றம் போகாது 6 மாசத்துக்கு. கூட யாராவது வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அந்த ஏதாவது பாசிவ் அக்ரெசிவ்னஸ், சத்தம் போடாம நம்மளை அடிக்கிறது, காயப்படுத்துவது. இது கூட பாசிவ் அக்ரெசிவ்னஸ் தான், மறைந்திருந்து தாக்குவது. அப்கோர்ஸ் டைம் ஹீல்ஸ், ஃபர்கிவ்னஸ் சொல்லலாம், மன்னிப்பது. ஆனா இந்த கோபத்தை எப்படி கையாளுவது? அப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒண்ணு ரிப்ரெஷன், நம்மை அறியாமலே அடக்கி விடுவது. இரண்டாவது எக்ஸ்ப்ளோஷன், அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்துவது, கத்தி கூப்பாடு போடுறது, எக்ஸ்ப்ளோஷன். இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். குக்கர், ப்ரெஷர் குக்கர், அது வெடிச்சுச்சுன்னா என்ன ஆகும்? எக்ஸ்ப்ளோடிங், ஆபத்து தானே. மூணாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், இடம் மாறி கோபத்தை வெளிப்படுத்துவது. ஒரு ஆபீஸ்ல மேனேஜர் தனக்கு கீழே பணி செய்யக்கூடிய ஒரு நபரை, இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர்னு வச்சுக்கோமே, அவங்க திட்டிவிட்டாரு, சரியா வேலை செய்யல அப்படின்னு திட்டிவிட்டாரு. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் திருப்பி திட்ட முடியல, ஏன்னா உயர் அதிகாரி, அவங்க திட்டுனா தனக்கு தான் ஆபத்து. அதனால அமைதியா போயிட்டார். வீட்டுக்கு போனவுடனே அவங்க மனைவி வந்தாங்க, என்னங்க நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏற்கனவே அவன் நொந்து நூலாகி போய் வந்திருக்கான் டென்ஷன்ல. மனைவி சொன்ன உடனே மனைவி ஐதர் அவங்க அடி போடலாம் அல்லது பெரிய ஒரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டி போடுறாரு. அப்ப அந்த மனைவி என்ன நான் சொன்னேன், மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தீங்களான்னு தானே சொன்னேன், இதுல என்ன இருக்கு, வாங்கினே வாங்கிட்டு வரலன்னு சொல்ல வேண்டியது, எதுக்கு இந்த ஒரு வார்த்தையை போட்டு திட்டணும் அப்படி இந்த அம்மா நினைச்சிட்டு அமைதியா போயிட்டாங்க. வீட்டுல போய் டீ போட்டுட்டு இருக்காங்க, கிச்சன்ல போய். அப்ப அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துல ஒடியாந்து மம்மி அப்படின்னு போய் கட்டி பிடிக்கிறான், காலை கட்டி பிடிக்கிறான் குழந்தை. அவங்க அம்மா பேலன்ஸ் தவறி அடுப்பு மேல விழ போயிட்டாங்க அந்த அம்மா. அப்ப என்ன பண்றாங்க, அந்த அம்மா ஓங்கி அந்த குழந்தை முதுகுல அடிக்கிறாங்க. கனவுல அங்க மேனேஜர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணது, கணவர் வீட்டுல மனைவியை திட்டினாரு, மனைவி அம்மா குழந்தைய அடிச்சுட்டாங்க.
அந்த குழந்தை அழுதுட்டே அவங்க போய் மூலையில உட்காருது. ஒரு சின்ன நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டின்னா அந்த பிள்ளைக்கு பிடிக்கும். இவ்வளவு விளையாடுவோம், அந்த நாய்க்குட்டி நல்லா பாசமா இருக்கும். அது வல் இட்டுட்டு அந்த பாப்பா காலை வந்து லிக் பண்ணிட்டு இருக்கு, நக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த குழந்தை என்ன பண்றா, ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கா, ஒரு காலால உதவிடுறா. அந்த நாய்க்குட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு மூளையில போய் விழுகுது. அதான் இடம் மாறி வெளிப்படுத்துவது. மேனேஜர்ல ஸ்டார்ட் பண்ணி நாயில போய் முடியுது. நீ சொல்லுவாங்க அறிஞர்கள், பெரும்பாலான நம்முடைய கோபங்கள், வெளிப்பாடுகள் இடம் மாறி வெளிப்படுத்தப்படுகின்றன. யார்கிட்டயோ கோபத்தை வெளிப்படுத்த விட நம்ம வேற யார்கிட்டயோ போய் வெளிப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கோம். டிஸ்பிளேஸ்டு ஆங்கர். இன்னொன்று வந்து சப்ரஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன். வீட்டுல அந்த அம்மா டெய்லி சமைச்சு போட்டாங்க. நிறைய சமைப்பது எப்படி அப்படின்னு நிறைய புத்தகங்களை வாசித்து விதவிதமா சமைச்சு போட்டுதான் சமைச்சு போட்டாங்க. ஆனா அந்த கணவர் ஒவ்வொரு குற்றம் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த அம்மா பொறுத்து பார்த்துச்சு. ஒரு நாள் அந்த அம்மா டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த அம்மா சாம்பார் எடுத்து, கொதிச்சுட்டு இருந்த சாம்பார் எடுத்து அவன் மூஞ்சில ஊத்திருச்சு. அவன் வெந்து போச்சு, முகம் வெந்து போய், உடம்புலாம் வெந்து போய் வீழ்னு அழகணும். இதுதான் அடக்கி வைத்து வெடிப்பது. சப்ரஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன். இன்னொன்னு வந்து பாசிவ் அக்ரெசிவ்னஸ். இந்த ஸ்கங்க் பத்தி சொன்னேன். அமைதியாக சாந்தமாக வன்முறையை வெளிப்படுத்துவது. பாசிவ் அக்ரெசிவ்னஸ். சாந்தமாக வன்முறை வெளிப்படுத்துவது. சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு ஒருத்தரை காயப்படுத்துறது இல்ல. சத்தம் போடாம போற போக்குல ஒரு அடி, அவரை பாதிப்புக்கு உட்படுத்துவது. பாசிவ் அக்ரெசிவ்னஸ். So now how to release? ஒண்ணு வந்து the healthy way of releasing the emotion அப்படி சொல்லும் பொழுது, the first one is reclaiming. Reclaiming அப்படின்னா acknowledging அப்படின்னு சொல்லலாம். ஏற்றுக்கொள்ளுவது. உதாரணம், பொதுவாக நம்ம வந்து யாராவது கோவப்பட்டாங்கன்னா, ஏன்டா கோவப்படுற அப்படின்னு கேட்டா, நானா கோவப்பட்டேன் அப்படின்னு உச்சஸ்தாயில கத்துவான். That's denial. ஏற்றுக்கொள்ளாமை. But rather accepting, acknowledging. ஒண்ணு வந்து முதல்ல வந்து கோபத்தை ஏற்றுக்கொள்வது. Yes, I'm angry. Accepting. ரெண்டாவது வந்து நம்ம இந்த ரீக்ளைமிங்ல என்ன பண்ணலாம்னா, ஜேர்னலிங் எழுதலாம். நம்ம கோபமா இருக்கமோ, யார்கிட்ட கோபமா இருக்கமோ அவங்களுக்கு கடிதம் எழுதுவது போல எழுதி கொண்டே கொடுத்துடக்கூடாது, கிழிச்சு போட்டுடலாம். அல்லது யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்கள்ட்ட நம்ம நம்முடைய கோபங்களை பகிர்ந்து கொள்ளலாம், ஷேர் பண்ணலாம். You can speak to somebody whom we trust. நம்முடைய நண்பர்கள், நண்பிகள், அவங்கள்ட்ட சொல்லலாம். யார்கிட்ட நம்பி ஷேர் பண்ண முடியுமோ அவங்கள்ட்ட சொல்லலாம். ஒண்ணு வந்து எழுதுறது, என்னென்ன சொல்ல நினைக்கிறோமோ திட்டி எழுதி கிழிச்சு போடுறது, அல்லது அதை மற்றவர்களை பகிர்ந்து கொள்வது. ரொம்ப முக்கியமானது ரிலீசிங். எந்த ஒரு உணர்வா இருந்தாலும் ரிலீஸ், லெட் இட் அவுட். எப்ப மனசுக்குள்ள வச்சிருந்தோமோ அது வந்து பாரத்தை ஏற்படுத்துகின்றது, நோய்களை உருவாக்குகின்றது. மாறாக அதை வெளியேற்றுவது, யார்கிட்ட பேசுறது, சொல்லிடுறது. சில சமயம் நேரா சொன்னோம் அப்படின்னா, நேரா வெளிப்படுத்தினோம்னா அது ஆபத்தை விளைவிக்கும்.
அதுக்குதான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம், எழுதி கிழிச்சு போட்டுடலாம், அல்லது யார்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். நமக்கு பெரியவங்க, நண்பர்கள், அறிமுகமானவர்கள், ஒரு கவுன்சிலர், ஒரு சைக்கோ தெரபிஸ்ட், அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளலாம். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு நம்முடைய உணர்வுகளை சமன்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில வெளியேற்றி விடுவது. சில என்ன பண்ணுவாங்க, ஓங்கி டேபிள்ல குத்துவாங்க, அல்லது வீட்டுல பாத்திர பண்டங்கள் உருளும், சத்தம் கேட்கும். அந்த வீட்டுல அந்த டம்ளர் எடுத்து நங்குன்னு கீழே வைப்பாங்க. அது யார் தலையில? பிள்ளை தலையில அடிச்சிருக்கணும், அடிக்க முடியாது. அல்லது கணவர் தலையில, அந்த மனைவி தலையில அடிச்சிருக்கணும், அடிக்க முடியாது. அதனால நங்குன்னு கீழே அடிக்கிறது. அப்ப இந்த கோபங்கள் ஏதாவது ஒரு வகையில வெளிப்படுத்தப்பட வேண்டும். அது ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அதுதான் பல சமயத்துல நோய்களாக வெளிப்படுகின்றது. சோ முதல்ல இந்த கோபம் அப்படின்னு சொல்லப்படுது, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்னாலஜ், ஏற்றுக்கொள்ளுதல். இதே ஆங்கரை அக்ரானிமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்னாலஜ், எஸ் ஐ அம் ஆங்கிரி என்று ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது நேம் தி ஆங்கர். எதனால எனக்கு கோபம் வருகின்றது? நீ என்னை உதாசீனப்படுத்திட்ட, என்னை கண்டிக்கல, என்னை திட்டிட்ட, நான் சொன்ன வேலையை செய்து முடிக்கல. அப்ப வாட் இஸ் த ரீசன் ஃபார் மை ஆங்கர்? நேம் தி ஆங்கர். மூணாவது, கெட் இட் அவுட், வெளியேற்றுவது. அங்க ஒரு ஆன மீடியம் போட்டிருக்கு. அதுதான், நேரா போய் சண்டை போடுறது கிடையாது. எழுதலாம், நல்லா மியூசிக் போட்டு தக்க தக்க தைன்னு ஆடலாம், அது ரிலீஸ் பண்ணும். அல்லது ஒருத்தர்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். இதெல்லாம் அல்ல. வீட்டுல ஒரு கோடாரி இருந்துச்சுன்னா விறகு வெட்டலாம். ஏன்னா பெரிய பெரிய கட்டை இருந்துச்சுன்னா நல்லா உடைச்சு போட்டீங்கன்னா அந்த கோபம் வெளியே வரும். அப்ப இதெல்லாம் கோபத்தை ஏதாவது ஒரு வகையில வெளிப்படுத்துவது நல்லது. அல்லது கோ ஃபார் அ வாக். நல்லா கோபம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வாக் அவுட், வாக், கோ ஃபார் அ வாக். அமைதியான ஒரு இடத்துல, ஒரு பார்க்கு, ஒரு பீச்சு, சும்மா, அல்லது சைக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்றதுக்கு உதவியாக இருக்கும். கெட் இட் அவுட். நான்காவது, எக்ஸ்பிரஸ் இட் டு தி அஃபெண்டர். நம்ம வெளியேற்றிய பிறகு யார் நம்மை காயப்படுத்தினாங்களோ அவங்கள்ட்ட போய் பேசலாம். நீங்க பண்ணது எனக்கு பிடிக்கல, நீங்க பேசிய வார்த்தைகள் எனக்கு காயத்தை ஏற்படுத்தியது, நீங்கள் என்னை உதாசீனப்படுத்தினது வருத்தத்தை கொடுத்தது, என்னை கண்டுக்காம போனது, நான் கத்தி கத்தி கூப்பிட்டோம் ஏன்னு கேட்காம இருந்தது வேதனை கொடுத்தது, நான் நம்பி கொடுத்தேன், நீங்க திருப்பி கொடுத்துருவீங்க பணம், என்னை ஏமாற்றிட்டீங்க, அது எனக்கு வேதனை கொடுத்தது. எக்ஸ்பிரஸ். நான் உன்னை நம்பினேன், என்னை ஏமாற்றிட்டேன், நம்பிதான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சேன், என்னைய கைவிட்டுட்டு போயிட்டியே. எக்ஸ்பிரஸ் இட் டு தி அஃபெண்டர். அது எப்பன்னா நம்முடைய கோபத்தை வெளியேற்றிய பிறகு. இறுதியாக ரீஃப்ரேமிங். இப்ப யார் நம்மை காயப்படுத்தினார்களோ அவர்களுடைய பார்வையிலிருந்து அந்த கோபத்தை பார்ப்பது, சூழலை பார்ப்பது. உதாரணமா, ஒரு தந்தை தன்னுடைய பையனை திருத்துறதுக்காக 2 அடி போடுறாரு. பையனுக்கு வலிக்குது, அல்லது ஆசிரியர் அடிக்கிறாங்க, பையனை அடிக்கிறாங்க, அல்லது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே, மார்க்கை கம்மி பண்ணிட்டாங்க, ஏதோ ஒண்ணு. அப்ப நம்முடைய பார்வையில இருந்து பார்க்கும் பொழுது, பெற்றோர்கள் திட்டுகின்ற பொழுதோ, ஆசிரியர் கடிந்து கொள்கின்ற பொழுதோ, அல்லது ஆபீஸ்ல மேனேஜர்ஸ் நம்மளை குறைத்து மதிப்பிடுகின்ற பொழுது நமக்கு கோபம் வருகின்றது.
நம்ம நம்முடைய பார்வையில இருந்து பார்க்கும் பொழுது கோபத்தை ஏற்படுத்துகிறது, முதல்ல ரிலீஸ் பண்றோம். இப்ப நம்ம அதுக்கு பின்னாடி நம்ம யார் நம்மை காயப்படுத்தினார்களோ அவங்களுடைய பார்வையில இருந்து, உதாரணமா ஆசிரியருடைய பார்வையில இருந்து, பெற்றோரின் பார்வையில இருந்து, கணவர் அல்லது மனைவியின் பார்வையில இருந்து, குழந்தை அல்லது பெற்றோரின் பார்வையில இருந்து அதே சூழலை பார்க்கின்ற பொழுது நம்முடைய கோபம் குறைகின்றது. ஏன் என்ன அப்பா அடிச்சாரு? What is the intention of my father? To scold me or to beat me? Or my mentor to treat me badly? Or my colleague to insult me? ஏன் அவங்க செஞ்சாங்க? அப்ப அவங்க பார்வையில இருந்து, அதாவது அவங்க மனசுல வேதனை இருந்திருக்கலாம், அவங்க டென்ஷன்ல இருந்திருக்கலாம், அல்லது நாம செய்த காரியம் அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். நாம சொன்ன சொல், அறியாமல் சொன்ன சொல், அவர்கள் தவறுதலாக அதை கற்பிதம் பண்ணியிருக்கலாம். அப்ப நம்ம அவர்களுடைய பார்வையில இருந்து பார்க்கின்ற பொழுது அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்கா குறைகின்றது. இப்ப பெற்றோர்கள் எதற்கு என்னை தண்டிச்சாங்க? நான் திருந்தணும், நல்ல குணாதிசயங்கள் கொண்டு ஒரு பையன் வளரணும், ஒரு பொண்ணு வளரணும். அல்லது ஆசிரியர் அடிப்பதோ திட்டுவதோ அல்லது கடிந்து கொள்வதோ, மாணவர் நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளணும், அதை விட நல்ல குணாதிசயங்களோடு வளர்ச்சி அடையணும், இதுதான் ஆசிரியருடைய எண்ணம். அப்ப அவர்களுடைய பார்வையிலிருந்து பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது கோபம் ஆட்டோமேட்டிக்கா குறைகின்றது. அதான் ரீஃப்ரேமிங். பொதுவா நம்முடைய பார்வையில இருந்து ஒரு சூழலை பார்க்கின்றோம், அதே இது அடுத்தவங்களுடைய பார்வையிலிருந்து அதே சூழலை சந்திக்கின்ற பொழுது கோபம் சாந்தமாக மாறுகின்றது. ஹலோ, கேக்குதா? எஸ் சார். சார். வெரி குட். சார். இப்ப எதுவும் நீங்க கேட்கணும்னா கேட்கலாம். நான் பொதுவா இந்த உணர்வை பற்றி பேசினேன். ஒன்று செல்ஃப் அவேர்னஸ், ரெண்டாவது ஹேண்ட்லிங் இமோஷன்ஸ் பத்தி தான் பேசினேன், அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல. ரெண்டாவது பயங்களை பற்றி சொன்னேன், கோபத்தை பற்றி சொன்னேன். பயத்தை வெளிப்படுத்துவது நடுக்கம், அல்லது ஒருத்தர்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் நம்முடைய பய சூழலை பற்றி. இப்ப வார் நடந்த சூழல்கள், இப்ப இலங்கையில வார் நடந்திருக்கு. அப்ப அங்கெல்லாம் நாங்க இந்த கவுன்சிலர்ஸ் போயிருக்கோம். 2010 எல்லாம் நான் போயிருந்தேன், நானும் என்னுடைய கொலீகும் போயிருந்தோம். அப்ப நிறைய நபர்களை சந்திக்க வாய்ப்புகள் கிடைத்தது. அவங்களுக்கெல்லாம் அந்த கோர்சஸ் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணி, தெரபிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம். அங்க பலர் சொன்னது என்ன அப்படின்னா, நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுடைய வேதனைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டோமோ அது எங்களுக்கு மனசுக்கு சமாதானத்தை கொடுத்தது, பாரத்தை குறைத்தது. ஒருத்தர்லாம் துரத்திக்கிட்டே இருக்காங்க, ஆர்மி ஓடிக்கிட்டே இருக்காங்க, நிரந்தரம் கிடையாது, தப்பிச்சுருவோமா, மாட்டிக்குவோமா, சுற்றுவாங்களா என்ற ஒரு பயம், அந்த பயத்திலே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த நிகழ்வுகளை நான் கிட்டத்தட்ட 90 தடவைக்கு மேல நான் பகிர்ந்து கொண்டேன். அன்னைக்கு ஆரம்பத்துல இருந்த பயத்துக்கும் இன்னைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய பயம் 100% இருந்தது, இன்னைக்கு 10% குறைந்து விட்டது. The more we speak about it, the fear automatically reduces. எதா இருந்தாலும் நம்முடைய உணர்வுகள் எந்த உணர்வா இருந்தாலும், when we speak about it, when we express to somebody, share with somebody, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய கனாகனம், இன்டென்சிட்டி குறைகின்றது. அப்ப அதிகமாக இன்னைக்கு தேவை என்னன்னு வச்சுக்கோங்களேன்,
பேசணும். அது நீங்களா கவுன்சிலர்ஸா ஆகுறதுக்காக நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க. இன்னைக்கு கவுன்சிலிங்ல மெயினா இன்னைக்கு தேவை என்னன்னா லிசனிங். As counselors we need to listen to people. ரெண்டாவது நம்மளும் பேசணும். நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய குறைபாடுகளை நம்ம எவ்வளவுக்கு அளவு அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அதனுடைய இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். அது எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும், கோபமாக இருந்தாலும், பயமாக இருந்தாலும், the more we speak about it, the lesser the emotion. பயத்துக்கு ஒரு டெக்னிக் சொன்னேன், நடுக்கம், ஷிவரிங் த பாடி. நல்லா பாடியை நல்லா ஷிவர் பண்றது. உடம்பு நடுக்கம் ஏற்படும் பயம்னா அதை மிகைப்படுத்துகின்ற பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா குறைகின்றது. இரண்டாவது, கோபத்துக்கு பேசலாம், எழுதலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க. ஒரு 20 வயது மதிக்கத்தக்கவங்க. அவங்க ஒரு நாள் வீட்டுல படுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சித்தி பையன், இவங்க வயசு தான் இருக்கும். இவன் சித்தி பையனா என்ன, தம்பி, சகோதரன் உறவு. இவன் இந்த பொண்ணுகிட்ட தவறுதலாக செயல்பட முயற்சித்து இருக்கான். அப்ப இந்த அம்மாவுக்கு அதை தாங்க முடியல. எப்படி என்னுடைய சகோதரன் என்னை தவறான பார்வையில பார்க்க முடியும்? அதனால அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. பயங்கர ஆத்திரம். அப்ப நீங்க கோபத்தை என்ன வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்யறீங்க அப்படின்ட்டு கேட்டப்ப, எனக்கு பேப்பர்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. நான் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேப்பரை பீஸ் பீஸா பிச்சு கிழிச்சு போட்டாங்க. பீஸ் பீஸா கிழிச்சு போட்டாங்க. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு பொடிசா கிழிக்கணுமோ அவ்வளவு தூரம் கிழிச்சு 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 குமிச்சு வச்சிருந்தாங்க. நான் அவங்களை செய்ய விட்டுட்டு போயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வந்தேன். ஒரு மலையே குமிஞ்சு கிடந்துச்சு. அவ்வளவு ஆத்திரம். எப்படி என்னுடைய சகோதரன் என்னை காமக்கண் கொண்டு பார்க்க முடியும்? அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப கோபங்கள் நம்மளை மற்றவங்க சீண்டுகின்ற பொழுது, நம்முடைய எல்கைக்குள் நுழைகின்ற பொழுது, நம்மை காயப்படுத்துகின்ற பொழுது, நமக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது, அல்லது வேணும்னே நம்மளை கஷ்டப்படுத்தும் போது கோபங்கள் ஏற்படுகின்றது. இப்ப ஏதாவது ஒரு வகையில வெளியேற்றணும். The best way, speak. மற்றவர்களை பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது just go for a walk, நடக்கலாம், வெளியே அப்படியே நடந்துட்டு வரலாம். டென்ஷனா இருக்கும் பொழுது எழுதலாம். யார்கிட்ட பேச நினைக்கிறோமோ அதை எழுதி கிழிச்சு போட்டுக்கலாம். இன்னும் சிறப்பா செய்யணும்னா நல்லா டான்ஸ் ஆடலாம். நீங்க பெஸ்ட் டான்ஸரா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் தக்க தக்க தைடு குதிக்க வேண்டியதா, அதான் டான்ஸ். நம்மள எல்லாத்துக்குமே தெரியும் பாடி மூவ்மெண்ட். ஜஸ்ட் மூவ் பண்றது பாடி, அவ்வளவுதான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ்க்கு நான் ஒரு ஸ்டாஃப்க்கு ஒரு செஷன் கொடுத்தேன். அப்ப அவங்களுக்கு ஒரு தெரப்பி கண்டக்ட் பண்ணேன். அப்ப மியூசிக் போட்டுட்டு அவங்க இந்த கோபத்தெல்லாம் வெளிப்படுத்தணும், நீங்க நல்லா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுல ஒரு வயசான ஒரு அம்மா, 80 வயசு இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்படிதான் சும்மா அப்படி மூவ் பண்ணாங்க உடம்ப. இதுதான் அவங்க டான்ஸ், லெஃப்ட் டு ரைட், மூவிங் த பாடி. அவங்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்க மூவ்மெண்ட். மற்றவங்களாம் யங் பீப்புளெலாம் சீக்கிரம் டயர்டாகி போய் உக்காந்துக்கிட்டாங்க. இந்த அம்மா கடைசி வரைக்கும் நின்று அந்த மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி. அதுதான், தட் மூவ்மெண்ட் இஸ் இனஃப். ரிலீசிங், ஏதாவது ஒரு வகையில ரிலீஸ் பண்ணலாம். எது செஞ்சாலும் வித் இன்டென்ஷன். நீங்க ஒரு வாக்கு போடுவீங்க அப்படின்னாலும் நினைச்சுக்கலாம், இந்த மனசுல இருக்கக்கூடிய வேண்டத்தகாத உணர்வுகள் எல்லாம் வெளியேறட்டும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு நடங்க. ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பிகம் பீஸ்ஃபுல். அதாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் படுக்க போறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு வகையில நம்ம உணர்வுகளை நம்ம
தீர்த்து கொண்டோம்னா, வெளியேற்றிட்டோம்னா, அதுதான் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்கம்மா. ஆங்ஸைட்டி பத்தி நீங்க சொன்னீங்கல்ல. இப்போ ஆங்ஸைட்டி பதட்டம். இருக்கும்போது பதட்டமா இருக்கும்போது நம்ம வந்து ஷிவர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க. Yeah. இப்போ எனக்கு வந்து பேர்ட்ஸ் பார்த்தாலே ஒரு பதட்டம், ஒரு பயம் வந்து எனக்கு இருக்கு. அது சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு வந்து இருக்கு. அது வந்து எல்லாரும் சொல்றாங்க அது வந்து மாத்திக்கணும். ஈவன் ஒரு காக்காவுடைய அந்த ஃபெதர் பார்த்தா கூட எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்ப அது மாத்தணும்னு நான் வந்து முயற்சி பண்ணாலும் என்னால முடியல. அது வேற என்ன பண்ணணும்? சரியா ஒரு முயற்சி நான் ஆக்சுவலா பண்ணல. இருந்தாலும் நான் அதுல இருந்து வெளியே வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அந்த ஒரு பதட்டத்துல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது? அந்த எந்த பேர்ட்ஸுமே எனக்கு வந்து பயத்தை தான் வந்து கொடுக்குது. புறாவோ கிளியோ எதுவுமே எனக்கு வந்து இதாக மாட்டேங்குது. அதோட ஃபெதர்ஸ் கூட எனக்கு வந்து பேர்ட்ஸ்னா பயம் அப்படின்னு சொல்றீங்க. புரியுது நீங்க சொல்றது. அப்ப இது எப்பையில இருந்து உங்களுக்கு இந்த பயம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் இருக்குதுங்களா? என்னுடைய ஸ்கூல் ஏஜ்ல இருந்து இருக்கு. ஏஜ் சொல்லணும்னா ஒரு ஒரு 13 to 14 இயர்ஸ்ல இருந்து இருக்கு. ஒரு நாள் 13 வந்து இயர்ஸ்ல இருந்தே இருக்குன்னு சொல்றீங்க. ஆஹ் அதுக்கு ஏதாவது அந்த பயம் அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் அமைந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னன்னா நான் 2-3 வாட்டி அந்த மாதிரி ஆயிருக்குது. நம்ம கையில ஏதாவது நம்ம வச்சிட்டு இருந்தா அந்த காக்கா வந்து அப்படியே எடுத்துட்டு போகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாட்டி ஆயிருக்கு. 2வது என்னன்னா ஸ்கூலுடைய அசம்பிளில நாங்க வந்து ஒரு மரத்தடியில தான் எப்பவுமே நிப்போம். அப்போ வந்து ஒரு காக்காவுடைய கிளியோ ஏதோ குருவி ஏதோட கூடு அப்படி கீழே வந்து அப்படியே விழுந்துருச்சு அது. ஓகே. அதுதானா காரணம்னு எனக்கு தெரியல. அப்பத்துல இருந்து எனக்கு அந்த இது இருக்கு. அப்ப அதுல இருந்து வெளியே வரணும்னு 2 முயற்சி காரியம் சொல்றீங்க. ஒண்ணு வந்து நீங்க நின்னுட்டு இருக்கும்போது உங்க கையில இருந்து அந்த காக்கா அந்த உணவு பண்டத்தை பறிச்சு எடுத்துட்டு கொத்தி எடுத்துட்டு போனது. அப்படிதானே? ஆமா ஆமா இன்னொன்னு வந்து இந்த காக்காவுடைய அந்த குருவியுடைய கூடு கீழே விழுந்து சிதைந்து போனதை பார்த்தீங்க. இது 2மே உங்களுக்கு அது ஒரு காரணமாக வந்து வேலிட் ரீசன். புரியுது நீங்க சொல்றது. இதுக்கு சின்ன பயிற்சிகள் செஞ்சா நம்ம வந்து அத போக்கிக்கலாம். நீங்களே செய்யறதா இருந்தாலும் செய்யலாம், அல்லது யாராவது கூட இருந்து உங்களோட இருந்துகிட்டு செய்யறதுனாலும் செய்யலாம். அது ஒரு டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்றோம், அல்லது டிசோசியேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு டெக்னிக். இப்ப நீங்க உதாரணமா நீங்க வந்து ஒரு தியேட்டர்ல போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கொண்டு, உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு. இப்ப இந்த நீங்க கீழே உட்கார்ந்துகிட்டு அதே நேரத்துல அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ப்ரொஜெக்டர் ரூம் இருக்கும் இல்லையா, அங்க இருந்து இந்த படத்தை ஓட்டுவதாக நீங்க உட்கார்ந்து பார்க்கணும். எங்க ஸ்கிரீன்ல இந்த நடந்த நிகழ்வுகளை நீங்க உட்கார்ந்துட்டு ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு டிஸ்டன்ஸ்டு பிளேஸ்ல இருந்துட்டு இந்த நடந்த நிகழ்வுகளை பெரிய ஸ்கிரீன்ல போட்டு நீங்க வாட்ச் பண்ணுங்களேன். சார் இந்த ஏதாவது மூவிஸ் பார்க்கும்போது கூட இந்த கோழியோ இல்ல புறாவோ ஏதாவது காட்டினாலுமே என்னால அது பார்க்க முடியல. உடனே நான் வந்து கண்ணு மூடிக்கிறேன். அதுவே என்னால வந்து பார்க்க முடியல. ஏதாவது படத்துல இல்ல ஸ்கிரீன் சேவரா திடீர்னு ஏதாவது ஒண்ணு வரும் இல்ல டிவில கம்ப்யூட்டர்ல எல்லாம் அதுவே என்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியல. சரிம்மா, நீங்க சொல்ல புரியுதுமா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க வேணா கூப்பிடுங்க ஒரு நாள், நான் உங்களை வந்து கைட் பண்றேன். கைட் பண்ணி உங்களுக்கு இந்த இதை ஒரு கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றேன்மா. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ. கட்டாயமா சரி. வேற எதுவும் கேள்வி கேட்கணுமா? சார் சொல்லுங்கம்மா. இப்போ நமக்கு பயம் ஏற்படும் போது, பயம் இல்ல கோபம், ஆங்கர் ஏற்படும் போது நீங்க உங்களுக்கு நம்பிக்கை உள்ள ஒரு நபர்கிட்ட வந்து நீங்க பேசலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். ஆமா. இப்ப நம்பிக்கை உள்ள நபரிடம் பேசுறது வந்து அந்த கோபத்தினுடைய விஷயத்த பேசுறதா, இல்ல நம்ம சும்மா எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கு, அவங்க எனக்கு கோவமா இருக்கு அப்படின்றத சும்மா ஷேர் பண்ணிக்கணுமா, இல்ல அந்த விஷயத்த சொல்லலாங்களா? அந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வது. அந்த நிகழ்வு எதனால உங்களுக்கு கோபம் இருக்கு அப்படின்ட்டு பேசுறது.
அந்த கோபத்தோட கூட வெளிப்படுத்தலாம். இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு அத்தனை இருக்கு, அவங்க முகத்திலேயே ஒரு 2 குத்து போடலாம் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த பேசுவோம் இல்லையா, அந்த உணர்வுகளோடு பேசுவது, பகிர்ந்து கொள்வது. இப்போ நம்ம பிறரை பத்தி பேசக்கூடாது அப்படின்லாம் இருக்குல்ல சார். இப்போ நம்ம அந்த கோவத்து நேரத்துல நம்ம அவங்கள பத்தி பேசுறோம். கரெக்டுமா, நீங்க நல்ல கேள்வி கேட்குறீங்க. நம்மளை மற்றவங்களை பத்தி பேசக்கூடாது அப்படின்றது உண்மைதான். அது ஒரு நபரிடம் நாம பகிர்ந்து கொள்வது அப்படின்றது நம்முடைய உணர்வுகளை சமன் செய்வதற்காக பேசுறோம். அதே விஷயத்தை 10 பேர்கிட்ட போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் காசிப்பிங் அப்படின்னு சொல்றது, புரணி பேசுறதுன்னு சொல்றது. அது செய்யக்கூடாது. ஒரு நபரிடம் நாம் குணமாவதற்காக நம்முடைய வேதனையை பகிர்ந்து கொள்றோம், நம்முடைய கோபத்தை பகிர்ந்து கொள்றோம். அது ஆரோக்கியமானது. அது கட்டாயமா செய்யலாம். நம்பிக்கைக்குரியவர். தேங்க்யூ சார். நல்லதுமா, நன்றி சார். ஒரு செயலை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், ஒரு இன்வால்மெண்டோட, அதை பத்தி எல்லாமே நம்மளுக்கு நல்ல டீட்டெயிலும் தெரியுது. ஆனா ஒரு பயம் இருக்கு அதை செய்யறதுக்கு. இது என்ன மாதிரி பயம், இது எதுக்கா, இதை எப்படி நாங்க வந்துட்டு மேனேஜ் பண்றது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கறத சொல்லுங்க சார். ஒரு உதாரணம் சொல்லுவீங்களாமா? சமீபத்துல நடந்த நிகழ்வு ஏதாவது ஒரு நிகழ்வை செய்யணும்னா பயமா இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இந்த ஒரு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து ஓதி படிச்சிருக்கேன். நான் வந்து அரபிக் வந்து நல்லா தெரியும். அந்த குர்ஆன் அதை பத்தி நான் வந்து என்னன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஒரு நிறைய பேர் வந்து பண்றாங்க. எனக்கு பண்ணணும்னா அது பயமா இருக்கு. ஒரு நிறைய பேரை வச்சு நம்ம ஒரு குரூப் பண்ணணும், இல்ல நம்ம வந்து ஒரு யூடியூப் வந்து போடலாம், இப்படிலாம் நினைச்சேன்னா எனக்கு ஒரு ஃபியர் இருக்கு. இது எதனால எனக்கு இந்த ஃபியர் இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நான் ரொம்ப யோசிக்கிறேன். பண்ணலாமா வேணாமா, இது சரியா வருமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இது மாதிரி என்னுடைய லைஃப்லயுமே ஹஸ்பண்டும் வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, நம்ம வந்து பிசினஸ் பண்ணணும், இதுல நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பினான்சியல் ப்ராப்ளம் இருந்தாலும் இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அது ஏன், அது எப்படி சரி பண்றது அப்படின்னு ஒரு ஐடியா. அதாம்மா, இப்ப வந்து உதாரணமா நீங்க சொன்னது வந்து உங்களுடைய குர்ஆன் ஓதுறது அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து அந்த ஜெபம் சொல்றது வாட் எவர் இட் மே பி, அந்த நீங்க சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அச்சம் கொடுக்குது. ஏன் பயமா இருக்கு அப்படின்னா, ஒரு காரணம் வந்து நம்ம வந்து தவறு செஞ்சிருவோமோ, அது சரியா சொல்லாம விட்டுருவோமோ, அல்லது தவறு பண்ணோம்னா மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இப்படின்ற ஒரு சிந்தனை தான் நமக்கு வந்து அந்த பயத்தை கொடுக்கிறது இல்லையா? மேபி சார். எஸ் எஸ் சார். ஓகே. அப்ப நம்ம நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்கலாம். நம்ம தப்பு பண்றோம், மற்றவங்க நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு என்ன மோசமா நடக்கும் அப்படின்னு கற்பனை பண்றோமோ, அதை நடப்பது போலவே நாம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறது. இதுல இருந்து நான் எப்படி வந்து உதாரணமா நான் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேங்க, ஒரு ஸ்டேஜ்ல போய் நிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஒரு பயம் இருக்கலாம், என்ன ஆடியன்ஸ் லிசன் பண்ணுவாங்களா, அல்லது நான் ஒழுங்கா இந்த செய்தியை சொல்லி முடிச்சிருவேனா, அல்லது நல்லா கம்யூனிகேட் பண்ணுவேனா, இது சொல்லக்கூடிய செய்தி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, அல்லது இந்த செய்தியை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, புரிந்து கொள்வார்களா என்ற ஒரு ப்ரீஆக்குபேஷன் ஏற்படும் பொழுதுதான் பயம் இருக்கின்றது. இப்போ அதே இது நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடி போய் பேசுறேன், என்னை யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க, கேலி பண்றாங்க, ஒரு பேப்பரை தூக்கி வீசுறாங்க, அல்லது அவங்க வந்து உள்ள போய் நடந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நடப்பது மாதிரியே நான் வந்து எனக்கு முன்னாடி கண் முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் என்று நாம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் பயம் வருது. இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பண்ணிருக்கேன். ஸ்டேஜ்லயே நான் பேசியிருக்கேன். பல லட்சம் பேருக்கு முன்னாடி கூட நான் பேசியிருக்கேன். பல ஆயிரம் பேருக்கு முன்னாடி பேசியிருக்கேன். அப்போலாம் எனக்கு பயம் இல்ல. ஆனா இந்த ஆன்லைன்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுதான் இது. ஏன் நீங்க சொல்ற மாதிரியான ரீசன் இருக்கலாம். பயம் இருக்கு. அது ஒரு மாதிரி பயம். அதை தவிர்க்க முடியல. எனக்கு ஸ்டெப் எடுக்கவே எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஓகே. அதாம்மா நான் சொன்ன மாதிரி, நீங்க என்னெல்லாம் மோசமா நடக்கும், என்ன விளைவுகள் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டோம்னா, அதை சந்திக்கக்கூடிய சக்தி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். என்ன நடக்கும் தெரியாத பொழுதுதான் பயம். இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து நமக்கு வந்து பயத்தை கொடுக்கின்றது. ஓகே சார்.
கட்டாயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்மா. சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஸ்டார்ட் அப்ல வந்து இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஏதாச்சும் ட்ரபுள் வரும்போதோ கொஞ்சம் இல்ல சத்தமா சொல்றீங்களா? கேட்கல. ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கேன் சார். அதுல வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாச்சும் வரும்போதோ ஒரு மாதிரியா பதற்றம் ஆகுது. அது எதிர்கொள்ளணும்னு தோணுது, இதை வந்து இப்படி முடிக்கணும்னு. ஆனா வந்து ட்ரபுள்ல வந்து ஸ்வெட் ஆகுது, ஒரு மாதிரியா பதற்றம் ஆகுது, பேச வர முடியாது. அப்போ ஒரு 1/2 அன் அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகுது. 1/2 அன் அவர் வரைக்குமே ஒரு மாதிரியா பதற்றம் இருக்கு சார், ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போது. அது இனிஷியலா உங்களால பேச முடியல, ஒரு 1/2 அன் அவர் எடுக்குது அப்படின்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அந்த இடத்துல வந்து எனக்கு ட்ரபுள் ஆயிடுது, ஸ்வெட் ஆகுது. அது வந்து ஸ்வெட் ஆகுது. இப்ப சமீபத்துல ஏதாவது நடந்துச்சா சார் அப்படி? ஒரு 15 days பிஃபோர் வந்து அது மாதிரி நடந்துச்சு சார். இது மாதிரி என்ன ப்ராப்ளம் இருக்கு. நடந்துச்சு சார்? அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து அவங்ககிட்ட ஃபுட் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து சரி ஓகே உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் பதற்றமாவது வேர்க்குது. அது மாதிரி ஆகுது. ஓகே சார், ஓகே சார். அப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஒரு பயம் ஏற்பட்டதுன்னா, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? எந்திரிச்சு கம்ப்ளைண்ட் போயிடுவாங்களா, பண்ணி அல்லது சத்தம் போடுவாங்களா, அல்லது வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு மனசுல அது ஒரு மாதிரி பல தோன்றல் பல இருக்குங்களா? தாட்ஸ், லாட்ஸ் ஆஃப் தாட்ஸ் வந்து ஆயிட்டே இருக்கு சார். சார் திரும்பி சொல்லுங்க. இந்த மாதிரி தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு சார். என்ன பண்ணுவாங்க இப்ப எந்திரிச்சு போனா 4 இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பேட் நேம் ஆயிடுமே. பேட் நேம் ஆயிரும் அப்படின்ட்டு. அதான் சார், இதே இதை வந்து நம்ம நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் த பெஸ்ட் திங் இஸ் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவங்க எந்திரிச்சு போறாங்கய்யா. 4 பேர்ல போய் சொல்றாங்க, அவனுக்கு பிசினஸ் டவுன் ஆகுது அப்படின்னு கூட நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது, ஏன்னா நடக்க போறது கிடையாது அது. ஏன்னா ஒரு கிளைண்ட் தான் வந்துட்டு இப்படி சொல்லிட்டாரு, டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா இப்படி நடக்கும் என்று நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, அந்த ஃபியர் என்ன நடக்குமோ என்று நினைப்பதை விட இதுதான் நடக்கும் என்று நம்ம கற்பனை செய்கின்ற பொழுது அந்த பயங்கள் இயற்கையாக குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது சார் ஒரு 30-40 பேருக்கிட்ட பேசுறோம். அது தெரிஞ்சவங்க கிட்ட பேசினா எதுவுமே ஒரு ஃபியர் வர மாட்டேங்குது. தெரியாதவங்கள்ட்ட ஒரு 40 பேருக்கு முன்னாடி பேசும்போது ஒரு மாதிரியா திரும்ப அந்த பதற்றம் வந்து அந்த இடத்துலயும் உருவாகுது சார். ஓகே சார், ஓகே சார். அது இயற்கையானது சார். ஒண்ணு நம்ம ஏன்னா நம்ம அறியாத ஒரு க்ரௌடு அல்லது பெரிய க்ரௌடு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதாவது நம்மளுக்கு பயம் வந்து தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு பயம், நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற பயம், நம்ம சொல்லக்கூடிய செய்தியை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அது தவிர்த்தல எப்படி புரிந்து கொள்வாங்க அப்படின்ற பயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பயம் ஏற்படுகின்றது. ஆனா நீங்க வந்து உங்க சப்ஜெக்ட் பொறுத்தளவுல நீங்க தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு ஒண்ணு. நான் இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு நான் ஒரு எக்ஸ்பர்ட்யா. உதாரணமா கவுன்சிலிங் பொறுத்தளவுல அந்த பெஸ்ட் பர்சன் சொல்ல மாட்டேன், ஓரளவு ஐ நோ சம்திங், நான் ஒரு சில இஷ்யூஸை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த ஒரு நம்பிக்கை தான் எனக்கு வந்து தைரியத்தை கொடுக்கின்றது. எப்ப அந்த நம்பிக்கையின்மை ஏற்படுகின்றதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பதட்டம், the fear of being judged, misunderstood, இதெல்லாம் பயங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு. ஹலோ ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார் ஃபைப்ரோமியால்ஜியான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க சார் எனக்கு. திரும்ப சொல்லுங்க. ஃபைப்ரோமியால்ஜியா. ஓகே சார், அது வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்க பாருங்கன்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டாங்க சார். சரி. ஆனா நான் அதை டெய்லி பார்த்துட்டே இருக்கேன் சார். டெய்லி அதோட காசஸ், சிம்டம்ஸ், என்ன ஸ்டேஜஸ் போகும் அப்படி டெய்லி பார்த்து நான் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கிறேன் சார். ஓகே சார். அதை எப்படி சார் அவாய்ட் பண்ணலாம்? பெஸ்ட் திங் அதை அவாய்ட் பண்றது, அதை பார்க்காம இருக்கிறது நல்லது. இந்த நோ கியூர்னு கொடுத்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது சார். இது லைஃப் லாங் கண்டிஷன் இந்த மாதிரி கொடுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. புரியுதுமா. அது சர்ச் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. டாக்டர் அட்வைஸ் பண்ணல எந்த அட்வைஸுமே. ஆனா இது எப்படி ரெக்கவரி ஆகுறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்குதுங்க சார். அது அதாவது அதுக்கு கியூர் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல சார், நான் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்கன்னு டாக்டர் ஜெனரல் அட்வைஸ் கொடுத்துட்டாங்க சார். இது வந்து இந்த எல்லாமே நீங்க சொல்றது இதுதான் அப்படின்னு சொல்லி மெடிசின்ஸ் மட்டும் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த லைஃப் லாங் கண்டிஷன் இருக்கும்,
இதுக்கு வந்து நோ கியூர்னு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷ் ஆகுது சார். புரியுதுமா. ஓகே. எம்எஸ். புரியுதுமா. அது சில சமயம் நம்முடைய கண்டிஷன்ஸ் எப்படி வேர்ஸ் ஆகும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பயங்கள் ஏற்படுறது இயற்கை தான். இப்ப ஒண்ணு வந்து நிச்சயமா அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க டாக்டர் வந்து நோ கியூர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தவிர்க்க முடியாது. ஆனா அந்த சூழல்ல எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறது நல்லது. அல்லது அந்த சிம்டம்ஸ் எவ்வளவு தூரம் நம்ம தள்ளி போடலாம். அது இப்போ உதாரணமா எனக்கு நான் ஒரு இலங்கையில தான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து 2 வயசு இருக்கும் பொழுது குண்டு விழுந்து அந்த பொண்ணோட வலது கை இந்த முழங்கைக்கு கீழே கட் ஆயிருச்சு. கிடையாது, லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான் இருக்கு அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை வந்து அதை ஒரு குறையாகவே பார்ப்பது கிடையாது. ஏன்னா எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பிள்ளைகிட்ட ஒரு நாள் கேஷுவலா ஒரு 10 நாள் இருந்ததுக்கு அப்புறம் கேஷுவலா அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏமா இது நீ எப்படிமா பாக்குற? அது என்ன பண்றது ஃபாதர், இத 2 கை இருந்துச்சு ஒரு கை போயிருச்சு, ஆனா இந்த ஒத்த கையால நான் எல்லாமே செய்ய முடியும். ஏன்னா அந்த பொண்ணு அழகா படங்கள் வரைவாள், நிறைய திறமைகள் இருக்கு, நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க, எந்த வேலை கொடுத்தாலும் நல்லா பேச்சு திறமை இருக்கு. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா, இது ஒரு கை இல்லைன்றது இல்லைங்க, எனக்கு மற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைவுகள் இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன மற்ற விஷயங்கள் இருக்கு, இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்படுவதை விட இருப்பதை நிறைவாக எப்படி செய்யலாம். அது நீங்க சொன்ன மாதிரி இந்த எம்எஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது நம்மளை முடக்கக்கூடிய ஒரு வியாதி. ஆனா எவ்வளவு நாளைக்கு இதை தள்ளி போடலாம் வித் மெடிகேஷன், அல்லது எப்படி இதை நம்ம இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால எவ்வளவு தூரம் மேனேஜ் பண்ண முடியும் டெய்லி ஆக்டிவிட்டிஸ அப்படின்னு அறிந்து கொண்டு செயல்படுவது நம்மளுக்கு உதவியாக இருக்கலாம். கொடுத்திருக்காங்க, இப்ப எனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லைங்க சார். சரிங்க. ஆனா இது கண்டினியூ பண்ணா நமக்கு வெயிட் கெயின் ஆயிரும் அப்படி இப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது சார். அவங்க ஜெனரல் நெட்ல சர்ச் பண்ணும்போது நிறைய வருதுங்க சார். அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாவே இருக்குதுங்க சார். ஓகேமா, ஓகேமா. ஏமா நீங்க தனியா பேசணும் அப்படின்னா நீங்க கூப்பிடுங்கம்மா, இல்ல யாராவது ஒரு கவுன்சிலர்கிட்ட பேசுங்கம்மா. சரிங்க சார். ஓகே சார். சரிம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூமா. குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஹலோ. சொல்லுங்க சார். சார் நான் வந்து டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார். சரிங்க. என்னன்னா இப்போ ஆக்சுவலா என்னன்னா, நான் டிரைவிங்ல இருந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், ஏதாச்சும் கொஞ்சம் பெருசா ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க சார். இது பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஒய்ஃப் என்னன்னா எனக்கு நல்லா என்கரேஜ் பண்றாங்க, ஃபுல் சப்போர்ட் ஆங்க, எல்லாம் முடியும், டேலண்ட் இருக்கு, எல்லாமே எனக்கு பண்றாங்க. ஓகே. பட் என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, அதை என்கரேஜ் பண்ற டயத்துல ஓகே நான் பண்ணிடலாம், எல்லாமே பண்ண முடியும்னு தோணுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு பதட்டம், இது ஓகே இது நம்மளால முடியாது, இது பண்ண முடியாம போயிருமே, இது ஏதோ ஒண்ணு ஆயிருமா, சரி ஏன் நம்மளால முடியல, இந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் சார் எனக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு. ஒரு விஷயத்த கான்பிடென்டா என்னால பண்ண முடியல. பட் ஒருவேளை நான் எஜுகேஷன் 10th தான் முடிச்சிருக்கேன், ஒரு எஜுகேஷன் நம்மளுக்கு இல்ல, நம்மளுக்கு வந்து கல்வி அறிவு சரியா இல்ல, இந்த அனுபவம் இல்லாதனால இது பண்ண முடியாது, இந்த கல்வி அறிவுனால இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எனக்குள்ள இருந்து எந்த ஒரு விஷயமே என்னால ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. ஆனா என்னோட மனைவி என்னன்னா புஷ் பண்றாங்க, உங்களுக்கு எல்லாமே டேலண்ட் இருக்கு, ஏன் அதை வெளிக்கொண்டு வருவாங்க, பண்ணுங்க அதிகமா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. எந்த ஒரு விஷயமே என்னால ஒரு ஸ்ட்ராங் போல்டா அடுத்த ஸ்டெப் என்னால போக முடியல, ஏன் அப்படின்ட்டு எனக்கு புரியலைங்க சார். அது அதான் நீங்க சொன்னீங்க, ஒரு கான்செக்வன்சஸ் என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம் இல்லையா, ஃபெயிலியர் ஆயிரும், தோல்விகள் ஏற்படும் என்ற பயம் தான் நம்மளுக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு விஷயம் சார், இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க, ஏஆர் ரஹ்மானே எடுத்துக்கங்க, பெரிய பாடகர்கள் அல்லது பெரிய பெரிய சாதனையாளர்கள், நடிகர்களா இருக்கலாம், அல்லது பொலிட்டிஷியன்ஸ் அரசியல்வாதிகள், நிறைய பேரு படிக்கலங்க, மினிமம் தான் ஆனவங்க. அவங்கதான் அவங்க துறைகள்ல சாதிச்சிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து புத்தகத்துல படிச்சு பாஸ் பண்ணி மார்க் எடுக்கிறது மட்டும் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஒவ்வொரு துறையிலையும் நாம சிறந்து விளங்குவது. இது சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு அந்த துறையில வந்து நீங்க வந்து கேப்பபிள்
அப்படின்னு உங்களுடைய மனைவி நம்புறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கண்டிப்பா துறையில கண்டிப்பாங்க உங்களுக்கு சார். வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப நம்ம வந்து ஓகேங்க என்ன சார். பண்ணணும், ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அப்ப முயற்சி கண்டிப்பாங்க பண்ணி சார். பார்ப்போமே கண்டிப்பா அப்படின்ட்டு ஒரு கண்டிப்பாங்க சார். நம்ம குதிச்சாதான் நம்ம வந்து கண்டிப்பா ஆழம் இல்ல, அவ்வளவு ஆழம் இல்ல, நம்மளுக்கு ஒண்ணும் கண்டிப்பா ஆகாது அப்படின்ட்டு நமக்கு தெரிய வரும். வெளியே கண்டிப்பா நின்றுட்டு கண்டிப்பாங்க நான் சார். நீச்சல் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா கத்துக்க முடியாது. எப்ப தண்ணிக்குள்ள விழுகிறோமோ அப்பதான் அடிச்சு பிடிச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நீச்சல் கத்துக்க முடியும். அதே போல கண்டிப்பா என்னைக்கு நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்ப இயற்கையாக நம்ம வெற்றி அடையவும் முடியும் சார். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் சார். நல்லா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். நான் வந்து சவுதியில இருந்து பேசுறேன். சார் சொல்லுங்க. சவுதி அரேபியால இருந்து பேசுறேன் நானு. ஓகே. எனக்கு இந்த பதஷ்டம், கோபம் அதெல்லாம் வந்து அவ்வளோக்கா இல்ல. ஒரே ஒரு இஷ்யூஸ் மட்டும் நான் ஃபேஸ் பண்றேன். என்னன்னா வந்து ஸ்லீப்பிங் நான் தனியா தான் ரூம்ல இருக்கிறேன். அப்ப ஏதேனும் மைண்ட் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே போகுது. அங்க இங்க அங்க இங்க அங்க இங்கே சுத்திட்டே இருக்குது. எப்பயாவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை சுத்தி அப்படியே போகும். அதுல ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது, இந்த மாதிரி எடுத்துக்க கூடாது அப்படின்னு போகும். சில நேரங்களில் ஃபியூச்சரை பத்தி இதை எப்படி நம்ம கொண்டு போகலாமா, அடுத்தது எப்படி கொண்டு போகலாமா, இது கொண்டு போகலாமா, வைக்கலாமா, அந்த இதுன்னு சொல்லி ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டே எனக்கு இல்லவே இல்லை. ஏதேனும் ஒரு உணர்வுகள் வந்துகிட்டு ஒரு செயல்கள் செய்யற மாதிரியும் அது இது மாதிரியும் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாச்சு. நான் சில டைம்ல வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அது அப்பயும் வந்து எனக்கு வந்து கியூர் ஆகவே இல்லை. இதனால என்ன அப்படின்னா, என்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஏதோ ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றேன் அது இதுன்னு சொன்னா என்னால வந்து கவனிக்க முடியல, 100% கவனிக்க முடியல. ஸோ இது எப்படி சார் நான் வந்து ஒரு வகையில கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய தாட், மைண்ட் செட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றது, லிசனிங் பவர் அதிகப்படுத்துறது? சார் நம்மளுக்கு வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் யாராலையுமே பண்ண முடியாது சார், 100%. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து நிறைய, இப்ப நான் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அதை தொடர்பு அப்படியே நம்ம மைண்டு டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 100% யாராலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அது நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. நம்ம எந்த ஒரு முயற்சிகளுமே நம்ம வந்து நிறைவாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம லெவலுக்கு நம்ம குறைபாடுகளோட செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நம்பினோம்னா நிச்சயமா நம்ம ஆரம்பிக்கலாம் சார், எந்த விஷயமா இருந்தாலும். ஓகே. பட் இதனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நைட்டு தூக்கம் கூட சில நேரங்கள்ல மிட் நைட்ல ஏதாவது எந்திரிச்சோன்னு வச்சுங்களேன், திருப்பி தூங்குறதுக்கு கூட ஏதாவது இந்த திங்கிங், இந்த தாட் வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால 1 hour 2 hour 3 hours கூட போயிருது. ஓகே சார், ஒரு பெஸ்ட் வே ஒன்று சொல்லட்டா சார்? சொல்லுங்க சார். சார் உங்களுக்கு சிந்தனை என்னென்ன தோணுதோ ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிங்க சார். வா, கிரேட் சார். என்னென்ன தோணுதோ, மனசுல தோணுதோ எல்லாத்தையும் எழுத ஆரம்பிங்க சார். எழுதி கிழிச்சு போட்டுருங்க சார். அதாவது இந்த மைண்டுக்கு வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் சார். எப்படி இது செக்கு மாடு மாதிரி ஒரே இது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு சார். அதை எப்ப வந்து அதை வெளியேற்றோமோ அந்த டைரக்ஷனை மாத்தி விட்டுறோம். அப்ப ஒரு ரிலீஸ் கிடைக்குது. அப்ப மனசு சமாதானம் அடைஞ்சிடும். அப்ப மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வெளியே வந்துருச்சு. அது உள்ள இருக்கிறது வரைக்கும் ரிலீஸ் ஆகாம அதைத்தான் ரூமினேஷன் அப்படின்னு போடுறோம், அசை போடுதல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அசை போட்டுட்டே இருந்தோம்னா அது வந்து வெளியேறல. அதை எப்படி அதை வந்து துப்பிடுறோம் அல்லது வெளியே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எழுதுறது த பெஸ்ட் வே. எழுதும் பொழுது இட் கெட்ஸ் ரிலீஸ்ட், யூ கெட் லெட் அவுட். அது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சார். Thank you very much sir, it's a great advice. Thank you very much, I appreciate sir. நல்லது சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். ஹலோ சார், உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2016 அனுகிரகால உங்களுக்கு கீழே நான் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேங்க சார். சந்தோஷம் சார், சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். ஹீலிங் த இன்னர் சைல்ட்னு சொல்லிட்டு நானும் இன்னும் ஒருத்தர் தான் அங்க முஸ்லீம் இருந்தோம், மற்றவங்க எல்லாமே மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸா இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சார், உங்க போட்டோ கூட இங்க இருக்கு சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலா நமக்கு அந்த ஹீலிங் த இன்னர் சைல்ட்ல வந்து நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சார். உங்களுக்கு என்ன பிரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் சொன்னேன், ஒரு அந்த நேரத்துல எனக்கு தோணுது வந்து நான் ஒரு ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப யோசிச்சுலாம் நான் சொல்ல அந்த டயத்துல நான் சொன்னேன். பட் இப்ப நான் வந்து 30th ஏஜ்ல இருக்கேன்.
கடவுள் புண்ணியத்துல நான் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா ஒரு காலேஜ்ல, பிரைவேட் காலேஜ்ல நான் ஒரு எய்டட் ஸ்டாஃபா இருக்கேங்க சார். ஓ என்னால எக்ஸலண்ட். நான் உங்கள்ட்ட ஜாயின் பண்றப்ப 2016ல நான் வந்தேன். அப்ப நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு எஸ்எஃப் ஸ்டாஃபா தான் இருந்தேன். இப்ப வந்து 2020ல இருந்து நான் இப்ப எய்டட் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்ணணும், உங்கள்ட்ட வந்து நான் தகவல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆக்சுவலா சொன்னது. நிறைய பர்சனல் விஷயங்கள் இருக்கு. அது மத்தவங்களுக்கும் நமக்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால உங்கள்ட்ட நான் தனியா பேசணுங்க சார். வாங்க இப்ப சார், வாங்க நீங்க அனுகிரகால தான் இருக்கீங்களா? இல்ல வேற எங்கேயும் இருக்கீங்களா? பொதுவா அனுகிரகால தான் சார் இருக்கேன். ஓகே சார். ஒரு நாள் நான் நேர்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் சார். வாங்க, தேங்க்யூ ஃபோன் சார். பண்ணிட்டு வாங்க சார். அவசியம் சார். எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் இப்ப திருச்சியில இருக்கேங்க சார். ஓ திருச்சி. கிரேட் கிரேட். வாங்க சார், எனி டைம் சார். ஓகே தயவுசெய்து சார். ஃபோன் தேங்க்யூ. பண்ணிட்டு வாங்க. சில சமயம் வெளியே போயிருந்தாலும் போயிடுவோம். ஓகே ஃபோன் சார். பண்ணிட்டு வாங்க சார். தேங்க்யூ சார். ஓகே காட் சார். பிளஸ் யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ சார். சந்தோஷம். சொல்லுங்க சார். ரொம்ப நல்லது. மணி 9 போகுது. நம்ம ஒரு 2 மணி நேரமா, கடந்த 2 மணி நேரமா நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் தான் அதிகமா பேசியிருக்கேன். நீங்க எல்லாருமே இந்த இதுல அட்டன் பண்ணி கவனிச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ நைஸ். தேங்க்யூ. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டுமாக சந்திக்கலாம். எல்லாரும் நல்லா இருங்க. காட்ஸ் பிளெஸிங்ஸ். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ.